ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இது வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி, டிடிஎஸ், மந்த்லி ரிட்டர்னு, மந்த்லி ரிவ்யூ, ராஜேஷ் மேடம், ருக்மணி மேடம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதான் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா சப்ஜெக்ட் மட்டும் பேசிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இதான் ஒரு ஸ்டேஜில் போர் அடிக்கும், இரிட்டேட் ஆகும். ஒன்றாம் தேதி என்னாச்சா உடனே அடுத்த மாதம் ஆரம்பிக்கும். அப்போ என்ன இந்த செக் மாடு மாதிரி கதையாக நம்ம கதை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளுடைய ரிஃப்ரெஷ்மெண்ட்டு, நம்மளுடைய ஹெல்த்து, நம்ம சோசியலோட எப்படி கனெக்ட் ஆகலாம் இதுன்னு உட்காருங்க சார். இப்போ இதோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகலாம், நம்ம பண்ணக்கூடிய வேலையை எப்படி ரொம்ப வந்து எஃபிஷியண்டாக ஹாப்பியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது. அது வந்து கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் கனெக்ட் ஆகக்கூடியது என்னன்னா நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய நேச்சர், ஓகேங்களா. அப்புறம் நம்மளுடைய கோர், நமக்கு பிடித்தமான இது எது கோர், இப்படி நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம பண்றது வந்து நம்ம வீடுக்குள்ள வேலையும் முடியாது, நம்ம பர்சனல் லைஃப்பும் கவர் ஆகும். இதே இது நம்மளுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது வரைக்கும் ட்ரைனிங் செஷன் ஜிஎஸ்ஆர் 3பிக்கு போவோம், இன்கம் டேக்ஸ் ட்ரைனிங் போவோம், கம்யூனிட்டி ஸ்கீம் ட்ரைனிங் போனோம், சப்ஜெக்ட் ரிலேட்டடே போயிட்டு இருக்கோம். அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த செஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, ஓகேங்களா. போர் அடிக்குது, உங்கள் 2 பேரும் சரியில்லை, தாடி வச்சுட்டு வந்த பேர் அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை அரேஞ்ச் பண்ணது சுப்பையா நீ சரியில்லை, நீ சரியாக அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரன்சி வரும், ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ரைட், இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். அவர் பேர் மிஸ்டர் விஷ்ணு, ஓகேங்களா. அவர் வந்து ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் ஃபேக்கல்ட்டி, தமிழ்நாடு டூரிசம் அதுக்கும் போறாரு, இந்தியன் டூரிஸ்ட்டுக்கு வர்றாரு. இது வந்து பேஷனேட்டாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து சைலேஷ், அவர் யாரு அப்படின்னாக்கா என் ஃப்ரெண்டோட சன்னு. அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நியூடெக் இருக்கும். அவர் பார்த்துருப்பீங்க நம்ம இதில் வந்துருக்காரு. அவரோட தமிழ்ல அவருக்கு தனியாக இண்டஸ்ட்ரி மற்றதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, பேஷனேட்டாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது. கார்பரேட் ட்ரைனிங் தான் அவங்க டெவலப் ஆகணுங்கிறது அவங்களோட இது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய கோர் என்ன, நம்ம வேலையை செய்யக்கூடிய வேலையை ஹாப்பியாக செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய இன்டென்ஷன். அதை நீ எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைனிங்கோட மூலம், ஓகேங்களா. ஸோ இதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது எப்படிங்கிற பார்க்கணும், ஓகேங்களா. ஓகே, செஷன் ஹேண்ட் ஓவர் டு விஷ்ணு அண்ட் சைலேஷ். தேங்க்யூ சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க, ஓகே. நான் சார் சொன்ன மாதிரி கார்பரேட் ட்ரைனிங்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ட்ரைனிங் தான் போகணும். நினைக்கிற மாதிரி வந்து கார்பரேட் பற்றி பேசணும், இல்லை ஜிஎஸ்டி பற்றி பேசணும். சுத்தமாக எனக்கு ஜிஎஸ்டி பற்றி தான் தெரியாது. அதாவது ஃபுல்லாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது நீங்கள் என்ன பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆகலாம்னு தான் மெயினாக இருக்கும், ஓகேவா. ஸோ என்னோட கோப் வந்து நாலேஜ் டெவலப்பர்ஸ், AIM நாலேஜ் டெவலப்பர்ஸ் வந்து என்னோட கம்பெனி. அதில் வந்து ஒரு ப்ரோக்ராமாக அலைன் டு அச்சீவ், அதான் என்னோட இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அலைன் டு அச்சீவ். ஸோ அலைன் டு அச்சீவ்ன்றது வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம். லைஃப்பும் சரி, பர்சனல் லைஃப் சரி, இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அச்சீவ் பண்ணுறது ஒரு கோல் செட் பண்ணி, ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறது எப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். அதில் நாங்கள் வந்து எதை அலைன் பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரியணும், பட் கரெக்டாக தெரியுமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளான் பண்ணுவோம் நம்ம பயங்கரமாக, இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ முடிப்பேன், இதில் வந்து என் லைஃப்பில் வந்து இதுதான் கோல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணுவோம். பட் என்னால் அச்சீவ் பண்ண முடியுமான்னா ஒரு டவுட் இருக்கணும். சரி, நம்ம பிளான் கரெக்டாக பண்ணுவோம், ஏன் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்னும் போது எதை அலைன் பண்ணால் நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு தான் என்னோட ப்ரோக்ராம். ஸோ அதான் இதுக்கு நேமே வந்து அலைன் டு அச்சீவ் மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதோட கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும்.
இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன் இந்த கண்டென்ட்ஸ் நம்ம ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இப்படி ஜஸ்ட் கண்டென்ட்ஸ் இது. நான் எப்பயுமே வந்து ஒரு கேள்வி கேட்பேன் போன உடனே. ஒரு ட்ரைனிங் சொன்னவே அவங்க மைண்டில் என்ன தோணுச்சு? சுபியாஸ் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு ட்ரைனிங் எடுப்பாங்க பசங்க சொன்னோன்னே என்ன தோணுச்சு? என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஜிஎஸ்டி பேஸ்டாக இருக்கும்னு நினச்சிங்க. ஓகே, கரெக்ஷன்ஸ் இல்லா. ஓகே, இல்லா கட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த எக்ஸல் மாதிரி ஓ, ஸோ ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக எதுவும் வந்து கனெக்ஷன் வந்துச்சு அந்த கேட்கல. கிளாரிஃபிகேஷன் அதுக்காக. ஓகே ஓகே ஓகே. வேறு நினைச்சீங்களா என்ன ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு? ஓகே ஓகே, நான் திரும்பவும் சார் சொன்னது திரும்பவும் சொல்லிடுறேன். இது வந்து ஜிஎஸ்டி பற்றியோ இல்லை வந்து சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஓகேவா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து என்ன மட்டும் ட்ரெயின் பண்ணணுன்றதை விட என்னோட பர்சனல் லைஃப் ஃபர்ஸ்ட் அது முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் கண்டிப்பாக முக்கியம். நெக்ஸ்ட் சோஷியல் லைஃப் கண்டிப்பாக முக்கியம். ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் என்னோட ப்ரொஃபஷன் மூணுமே எனக்கு முக்கியம். ப்ளஸ் என்னோட செல்ஃப் கேர் ஒன்று. ஸோ இதெல்லாம் மொத்தமாக டெவலப் பண்ணுறதுன்றீங்க. நெக்ஸ்ட் இது நான் இப்போ சொல்லிட்டேன் என்ன ட்ரைனிங் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ட்ரைனிங்? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் தான் சொல்லுங்க. இல்லை சும்மா 2 hours டைம் போனால் போதும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சொல்லுங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ட்ரைனிங்? ஜாலியாக போதுமா? இனோவேட்டிவா ஏதாவது எதாவது கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பர் இனோவேட்டிவாக சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் என்னோட சுயத்தில் இருக்கும். வீட்டில் சரி, வெளியில சரி, ஆஃபீஸில் சரி, நானாகவே இருக்கும். நானாக இருக்கிறதுக்காக நீ எதாவது சொல்லிட்டாங்க. அதான் எக்ஸ்பெக்டேஷன். சூப்பர். வேறு சார் வேறு ஏதாச்சும் இல்லை ஜாலியாக செஷன் போகணும் அப்படி எதிர்பார்க்குறீங்களா? இல்லை சும்மா போனால் போதும் எதிர்பார்க்குறீங்களா? ஜாலியாக போனால் நல்லா இருக்கும். நோட் பண்ணி சாப்பிட்றீங்க, ஏதோ குடும்பம் பண்ணுறீங்க ஆஃபீஸில், ஜாலியாக போகணும் எதிர்பார்க்குறீங்க. சும்மா ஓ அதனால ஓகே. நார்மல் ட்ரெயினிங் செஷன்லாம் போகிறதுனால ஜாலியாக போகணும். சூப்பர். முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. இல்லை இதை போன வரைக்கும் சொல்லுங்க, நம்ம ஜாலியாக மாற்றிடலாம். நாம நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பேசணும்னா நீங்களும் பேசுறீங்க. அவனுக்கு கூடாது. நீங்கள் வந்து நான் அப்படி எதெல்லாம் சொல்கிறேன்னா ஒன்று அக்செப்ட் பண்ணுங்க. இல்லை என்னால் முடியாதுன்னு சண்டை போடுங்க என்கிட்ட. ஓகேவா? எதெல்லாம் ஒன்று ரியாக்ட் பண்ணுங்க. எதுவுமே ரியாக்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு சொல்லுங்க. அது பேசவே முடியாது. அப்போ ஓகே. அந்த மாதிரி இருந்தா ஹெல்த்தி ஆர்குமெண்டா போயிடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கல்ச்சர் இருக்கும். நான் சொல்லி கரெக்ட் ஹெல்த்தி ஃபைட். ஏன்னா இந்த ஆக்டில் ஒன்று ஓகே சொல்லி ஏதாவது சொல்லி இருக்கு இது இப்பதான் வரும் அப்படின்னு. அதனால இந்த இதுல இந்த இன்டராக்டிவ் சிஸ்டம் ஓகே சூப்பர். அப்படியே ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஈஸியாக இருக்கும் செஷன் எடுத்துட்டு. லாஸ்ட் டைம் ஒரு செஷன் போகும்போது எல்லாம் அப்படியே நீயே பார்த்துட்டு நானும் பேசுறேன் எதனா ரியாக்ட் பண்ணுங்க அப்படியே தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணவே முடியாது. ஸோ இன்ட்ராக்ஷன் இஸ் தி மீன். ஓகே, ஆப்போசிட் இருந்தாலும் சரி, ஈக்குவலாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். ஓகேவா? உங்களை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ உங்கள் நேம் சொல்லுங்கள். ஜஸ்ட் நேம் போதும். ஒரு 3 விஷயம் உங்களை பற்றி. பட் அதில் வந்து 2 உண்மை இருக்கணும், ஒரு பொய் இருக்கணும். ஓகேவா? நாங்கள் மற்றவங்க ட்ரை பண்ணுவோம் கண்டுபிடிக்க என்ன பொய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நீர் 3 விஷயம், 2 உண்மை இருக்கணும், ஒரு பொய் இருக்கணும். நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே. என்னோட நேம் விஷ்ணு. ஓகே, நான் வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃபேக்கல்ட்டி. ஓகே, இது ஃபர்ஸ்ட் விஷயம். விஷ்ணுன்றது நேம் தான். ஓகே, ஸ்பானிஷ் ஃபேக்கல்ட்டி. ஓகே, கொஞ்சம் இனோவேட்டிவாக திங்க் பண்ணணும் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் பயங்கர ஆக்டிவ். ஓகேவா? பயங்கர ஆக்டிவ் வந்து போய் எதை பற்றி தெரியும் உங்களுக்கு. அதான் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். எனக்கு மாத்தானே தெரியும் உங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி ட்ரை பண்ண சைலேஷ்
என் பேர் சைலேஷ். எனக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பிடிக்காது. அடுத்து வந்து எனக்கு எப்பயுமே ஆக்ஷன் இருக்கதான். அப்புறம் வந்து நான் வந்து கோபப்பட மாட்டேன். நீங்க அவளை சும்மா ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. ராஜேஸ்வரி. ஓகே. ஆக்டிவா இருக்கு. ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவேன். ரொம்ப ப்ரெஷர் கம்மியாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாரும் திட்டுவீங்களா? லாஸ்ட் போய்யா ரொம்ப சாந்தமான அப்படியா? ராஜேஷ். எனக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி இருக்கும்னு நினைப்பேன். அவங்க என்னோட நிறைய போடுவேன். யாரும் திட்ட மாட்டீங்களா? இது போய் போய் அது போய் எல்லாம் ஆப்போசிட் அப்படியே திட்ட இவங்க வாங்க இவங்க வாங்க இவங்க திட்ட சார் மை நேம் இஸ் கருணாகரன். நான் கொஞ்சம் எல்லார்ட்டையும் சோஷியலாக இது பண்ணுவேன். டவுட் இருந்தால் எது வேணால் ஓப்பனாக கேட்டுப்பேன். இல்லை ரெண்டாவது பர்ச்சுவாலிட்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன். இன்னும் வரணும். ஓகே. ஆக்சுவலி சொல்லும்போது போய் தெரிஞ்சு போச்சு. நீங்க குட்மணி. பயம் பயந்த சுபாவம். எதுவுமே டவுட்ஸே கேட்க மாட்டேன். டவுட்ஸே கேட்க மாட்டேன். ஆக்டிவாக இருக்கும். இருப்பேன். ட்ரை பண்ணு. எது சேர்ந்து போய் ஒரு பயம் கேட்போம். அதை பற்றி நான் ட்ரை பண்றீங்களா? உங்க நேம் சொல்லிட்டு 3 வருஷம் சொல்லுங்க. ரம்யா புரிஞ்சுதா அவரு நாங்க சொன்னதெல்லாம்? அதே மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அண்ட் ஸ்பீட் ஓகே. ஸோ ஜஸ்ட் வாய்ஸ் பேசுனா நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு அப்போ தான் வந்து தெரியுது இதெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லி. ஓகே தெரிய ஃபோக்கஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன். ஓகே. ரொம்ப கஷ்டமான கேள்வி தான் கேட்க மாட்டேங்க. எனக்கு அதை சொல்லிட்டு ஜிஎஸ்டி பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக கேட்க மாட்டேன். ஸோ என்ன கேள்வினா, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு இல்லை சிம்பிளாக ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னா நாங்கள் வந்து ஒரு 4 விஷயம் தேவைன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அது என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளாக எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் போகலாம். இப்போ நீ ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுற முயற்சிப்பாங்க. ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயம் தேவைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னும் 4 விஷயம் பிளான் பண்ணோம். பிளானு. ஓகே. ஹார்ட் ஒர்க்கு டைமில் ரீச் பண்ணோம். பிளானு ஹார்ட் ஒர்க் டைமில் ரீச் பண்ணோம். ஓகே. மற்றபடி அந்த ஒர்க்கை இல்லை ஒரு நிமிஷம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இல்லை சார், அந்த டைம் அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக என்ரிச் பண்ணோம். நம்மளோட பாஸ். ஓகே ஓகே. சிஸ்டமேட்டிக்காக வந்து பாசிட்டிவ் இது பண்ணணும். ஓகே. டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே சூப்பர். அது பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஓகே சூப்பர். ஓகே. நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நிறைய விஷயத்த நம்ம 4 டைப்ஸாக செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த 4 டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிற செஷன் தான் இருக்குல்ல. ஓகேவா? ஸோ இத்தனை சொன்னீங்க, ஒரு 10 சொல்லியிருப்பீங்க. இந்த 10மே ஒரு 4 விஷயத்தை அடங்கிடும்.
ஆனால் நீங்கள் சொல்லாத நிறைய விஷயங்களும் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்க நீங்கள் வந்து சிஸ்டம் டைம் இதெல்லாம் சொன்னீங்க கரெக்டாக. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லி வச்சுக்கோங்க, சிஸ்டம் என்ன நம்ம ஒர்க் பண்ண முடியும். கம்ப்யூட்டரில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணால் நான் இங்கேருந்து ஓடணும், அப்பயும் எனக்கு வந்து பேப்பர்னு ஒரு விஷயத்த இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் எனக்குள்ள ஒரு 4 விஷயம் இருக்குது. எனக்கு பேப்பர் சிஸ்டம் நீங்கள் சொன்ன டைம் கூட கொடுத்துட்டாவோ எனக்கு ஒரு 4 விஷயம் எனக்குள்ள உள்ளது. அந்த 4 விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு விஷயத்த பண்ண ஜிஎஸ்டி ஃபைல் சொல்லி இந்த ஒரு விஷயத்த பண்ணிடுவோம். இதே தான் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ 4 விஷயம் நம்மகிட்ட இருக்கு. அந்த 4 விஷயம் கரெக்டாக நான் வச்சுருந்தா என்னால் ஒரு சக்ஸஸோ ஒரு டாஸ்க்கோ செம்மையாக பண்ண முடியும். ஓகேவா? அந்த 4 விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடி. உடம்பு இல்லைன்னா நான் என்ன இது யாருமே தெரியாது கரெக்டாக. ஆவி கூட நம்ப மாட்டாங்க யாருமே. நெக்ஸ்ட் எனர்ஜி. உடம்பு இருக்கு, ஆரோக்கியம் கிடையாது. பிசிக்கல் பாடி உடம்பு இருக்கு, அதுக்கு முன்னாடி எனர்ஜி வேணும், சக்தி வேணும். எனக்கு படிக்க இருக்குன்னா கோமான இருக்கிற பேசுறதுக்கு எனர்ஜியே இருக்காது. அவ இருந்தாலும் தான் இல்லைனாலும். ஸோ அதுவே. மூணாவது மைண்ட், ஃபீல். அதாவது ஒரு ஃபீல் சொல்லுவாங்க. மைண்ட்ன்றது வந்து ஒரு மனசு வேணும். நான் ஒரு விஷயம் பண்ணணும் மனசு இருந்தால் தான் என்ன பண்ணவே முடியும். கரெக்டா? அடுத்து இன்டெலெக்ட். இன்டெலெக்ட்ன்றது இங்கே வந்து நாலேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா மனசு பண்ணுறதுக்கு உடம்பு இருக்கு, எனர்ஜி இருக்கு, ஆனால் எப்படி பண்ணணும் தெரியலன்னா வேஸ்ட் தான். கரெக்டா? ஸோ இந்த 4 விஷயம் தான் நீங்கள் சொன்ன எல்லாமே. இந்த 4 விஷயம் கேட்டகரியில் வந்துடும். நீங்கள் சொன்னதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கலாம். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த 4 விஷயம் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு இளநீ எடுத்துக்கோங்க. ஒரு இளநீ இருக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர், இதுதான் பிசிக்கல் பாடி. நெக்ஸ்ட் என்ன இருக்கும், உள்ள 4 நேரம் பார்த்துருக்கீங்க. இது செகண்ட் லேயர் எனர்ஜி. இதுவும் அந்த மெயின் லேயர் ஒட்டி தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேங்காய் ஓடு மேலே. கரெக்டா? அதுக்கப்புறமா தேங்காய். இந்த 4 லேயர் இது பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். ஒரு லேயர் தப்பாக இருந்தால் கூட உள்ள இருக்க தண்ணி நல்லா இருக்காது, இல்லை ட்ரை ஆகிடும். கரெக்டா? ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் ஃபிசிக்கல் பாடி, எனர்ஜி, ஃபீல், மைண்டு, இன்டெலெக்ட். 4 கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு எல்லின்ற ஒரு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதில் வந்து சப்போஸ் இந்த மேல் லேயர் நல்லா இருந்தால் கூட உள்ள ட்ரை ஆகிடும் சீக்கிரமா. இது கெட்டு எதனா ஒரு கெட்டு போனால் கூட கெட்டு போகும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த 4மே பெர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது இருக்கணும், கண்டிப்பாக நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த 4 மட்டும் இருந்தால் போதுமானு அடுத்து கேட்கலாம். நீங்கள் இந்த 4மே இருந்தாலுமே எனக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு கோஆர்டினேஷனோட இருக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னை வச்சு நான் சொல்லுவேன். காலையில் நானும் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்றேன்னு சொல்லிட்டேன். காலையில் எழுந்துட்டு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன். நான் மைண்டு வந்து ஃபீல் பண்ணிவிடும் 4 மணிக்கு கண்டிப்பாக எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு. புத்தியை சொல்கிறேன் 4 மணிக்கு இருந்தால் தான் நீ உட்படுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? எனர்ஜியும் இருக்கும், 4 மணிக்கு முடிப்போம் வந்துடும். ஆனால் உடம்பு என்ன பண்ணுவோம், என்ன எழுதி என்ன பண்ண போதும் தூண் பண்ணாமல் சொல்லிட்டு உடம்பு தூக்கு விட்டுரும். கண்ணு முடிச்சிருக்கோம், எழுந்து போட்டோம். நம்ம இப்போ கோஆர்டினேஷனே இல்லை. உடம்பு ஒரு பக்கம் இருக்கு, வீடு போனால் இந்த பக்கம் இருக்கு. அப்படி கோஆர்டினேஷன் எப்போ எழுந்துப்பாங்க, எப்போ எழுந்து நான் வந்து எப்போ நான் வேலை செஞ்சு எப்போ நான் சக்ஸஸ் கொடுத்து எழுந்துறதுக்கு, அதாவது நான் வேக்கப் பண்ணுறதுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குன்னா எப்போ நான் சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கோஆர்டினேஷனோட இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மனசு சொல்லுது நீ எழுந்துடா கரெக்டாக இருக்குன்னு சொன்னோடனே உடம்பு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு கோஆர்டினேட் பண்ணிச்சுன்னா பர்ஃபெக்ட். இல்லை சப்போஸ் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை வச்சுக்கோங்க, அப்போ உடம்பு சொல்லலாம் இல்லை உடம்பு சரியில்லை நம்ம நாளைக்கு எழுந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஓகே சொல்லிட்டு மைண்டை கேட்டுக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா மைண்ட் ஒன்று சொல்லணும், புத்தி ஒன்று சொல்லணும், இங்கே இவங்க ஒன்று சொல்லுவாரு, மாற்றி 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 ஒரு கோஆர்டினேஷனே இருக்காது. உங்கள் லைஃப்லேயே எல்லா இடத்தையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எங்கே லிங்க் பண்ணாலும் நம்ம எங்கன்னா ஒரு தவறு இருக்கோம்னா ரீசன் பார்த்தீங்கன்னா மனசு ஒரு பக்கம் இருக்கும், புத்தி ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இது கோஆர்டினேஷன் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்த்தோம், ஃபிசிக்கல் பாடி. இப்போ அதுதான் ஃபிசிக்கல் பாடி சொன்னோடனே நான் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான உடம்பு பயங்கரமாக வச்சுக்கணும், சிம்பர் 6 பேக்ஸ் வச்சுக்கணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? நாங்கள் சொல்கிற ஃபிசிக்கல் பாடி வந்து பாடி நீங்கள் சொல்கிறது கேட்கலாம், அவ்வளோதான். அதாவது இது கோஆர்டினேஷன் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறோம். நாங்கள் அதுக்கு நாங்கள் மெயினாக என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரெச்னு ஒன்று வச்சுருக்கோம். எக்ஸசைஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுவோம். உடம்பு வார்ம் அப்புக்கு ஸ்ட்ரெச் பண்ணுவோம், கையை காலை நீட்டி வெயிட் பண்ணுவாங்க. அது ரீசன் என்னன்னா உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஓகே, இந்த உடம்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உடம்பு வச்சுக்கோங்க. நார்மலாக
ஸோ ஒரு நார்மலாக உடம்பு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ நான் இருக்க மாதிரி நீட்டாக இருக்கலாம், பட் ஆக்சுவலாக உடம்பு இப்படி இல்லை, கொஞ்சம் சுருங்கி தான் இருக்கும், இறுகதான் இருக்கும், இறுகி இருக்கும். கரெக்டாக எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ப்ரிங்கே தெரியல, இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் நம்ம உடம்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருந்துச்சுன்னா இழுக்கவும் முடியும், ஒரு சில பார்த்து இழுக்கவும் முடியும், ஒரு சில இது சுருங்கவும் முடியும். பட் ஒரு சில 2 விதமான ஸ்ப்ரிங் இருக்கு. ஒன்று இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று. ஓகேவா? இதுல ஒரு ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா அமுங்கும், ஆனால் உங்களால் இழுக்க முடியாது. நீங்க இழுத்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா அமுங்கும் ஆனால் இழுக்க முடியாது. இது உங்களால் அமுக்கவே முடியாது, ஆனால் இவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம உடம்பு எப்படின்னா 2 விதமாகவும் இருக்கும். நீங்க எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அங்கே விதமே. இதுல இன்னொன்று, நீங்க சந்தோஷமா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா தான் உங்களுக்கு உடம்பும் நல்லா இருக்கும். ஆக்டிவா இருக்கும். ஆக்டிவா உங்க உடம்பு எப்படி வெயிட்லெஸ்ஸா இருக்கும். வெயிட்லெஸ்ஸா இருக்கும், இல்ல ஹாப்பியா இருக்கும். அத்தனும் தோற்று அடி கற்றுவீங்க, கை நல்லா விரிச்சு உடம்பு நல்லா கை நல்லா வச்சு படிக்கட்டுமா. ஸோ ஜாய் வந்து எப்பயுமே உடம்ப விரிக்கும், சந்தோஷம் வந்து உடம்பு வந்து நல்லா விரிக்கும். ஓகேவா? ஆனா இது சோகமா இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதே சுருங்கிடும். அதுதான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிங் பார்த்தா நம்ம சோகமா இருக்கும். என் உடம்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளியத்துக்கே கஷ்டப்பட்டுச்சுன்னா சோகம் வந்து ஈஸியாக அமைக்கணும். இப்போ உங்களுக்கே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுக்கோங்க, தப்பு நான் என் உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி, ஓகேவா, இந்த மாதிரி நான் இந்த ஸ்பிரிங் மாதிரி வச்சிருந்தேன்னா என்னை சுருக்கவே முடியாது. இப்போ கஸ்டமர் வந்து பயங்கரமாக திட்டுறாரு, அவங்க ஏன் நீங்கள் தப்பாக ஃபைட் பண்ணீங்க, உங்களால் இவ்வளோ லாஸ் அப்படி சொன்ன உடனே என் உடம்பு நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ஓரளவுக்கு பக்குவப்படுத்தி என் உடம்பு இருந்துச்சுன்னா என் மனசுல இருக்க, இப்போ மனசு தான் ஃபர்ஸ்ட் வலிக்கும், மனசுல இருக்க தாக்கம் வந்து உடம்புக்கு வரும்போது இது வந்து சுருக்க ட்ரை பண்ணும். பட் என்னால் சுருக்க முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கேன் பெருசா. அப்படின்னும் போது இது சோகம் அவ்வளோ சீக்கிரம் உங்க உடம்பு தாக்காது. அப்போ நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க, பட் உங்களுக்கு அது புரியும், ஆனால் நார்மலாக ஹேண்டில் பண்ணுவீங்க கஷ்டமாக. இதே நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உடம்பு சுருங்கிதான் இருக்குன்னு சொன்னீங்க, ஈஸியாக கஷ்டமாக இருக்கு, பொட்டுன்னு கட்டு போயிடுவாரு. அந்த ஒரு விஷயமே இருக்காது, அவர் மேலே தப்பு வச்சு நம்மளை சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம இந்த உடம்பு ஆல்ரெடி சுருங்கி இருக்குதுன்னா ஈஸியாக சுருங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ எப்பயுமே உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணி இருக்கணும். இது நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன உடனே நீங்க எல்லாம் கேட்டு போயிடுங்க, வீட்டில் இருக்க பண்ணுவோம்னா கிடையாது. ஓகேவா? ஏன்னா அப்போ ஸ்ட்ரெச் பண்ணால் நான் 1 மணி நேரம் டெய்லி இருந்து பண்ணுவோம்னு யோசிக்கணும். நான் ஈஸியாக ஒரு ஆக்டிவிட்டி சொல்றேன். சும்மா நீ உட்காந்துருக்கீங்க, உட்காந்துருக்கும் போது சும்மா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணாலே போதும், நீங்க ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணலாம். நான் சொல்றதுக்காக இல்லை, நீங்க சும்மா இப்போ உங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், இதை வந்து ஏதோ ஒரு இன்டிஃபரண்ட் ஃபீல் இருக்கும்போது ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்க. ஓகே, நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மார்னிங் எழுந்த உடனே பெட் அவுட் எழுந்த உடனே இது பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸசைஸ் கூட பெருசாக பண்ணுவாங்க, ஜஸ்ட் இப்படி எழுந்து இப்படி வச்சு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணா போதும். அவ்வளோ ஹைட் சார் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணா போதும், மொத்த உடம்பு ஸ்ட்ரெச் ஆகிடும். நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது ஒரு 1 வீக் இதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஃபீல் டிஃபரன்ஸ் உங்களாலே பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு டேக் சென்ஸ் நீங்க இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது எங்களோட சேலஞ்ச் வேண்டும். ஓகே, ட்ரை பண்ணிட்டு நீங்க ஃபீட்பேக் இன்னைக்கு கொடுக்குற ஃபீட்பேக் விட 1 வீக் கழிச்சு நான் ட்ரை பண்ணேன் சார், எனக்கு இப்படிதான் ஃபீல் ஆச்சு, இல்லை இவ்வளோ மோசமாக ஃபீல் ஆச்சு சொன்னீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு ஹாப்பி, எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கரெக்டா? ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு சேட்னஸோ எதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணணும். அது என்ன ஸ்ட்ரெச் பண்ணா இருக்கலாம், ஸோ இப்படி கூட ஸ்ட்ரெச் பண்ணலாம், இல்லை இப்படி கூட ஸ்ட்ரெச் பண்ணலாம். கையை நம்ம ஆல்ரெடி உட்காந்துட்டே இருக்கோம் வேறு. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்தாலும் அந்த பாடி ஈஸியாக சுருங்க தான் ட்ரை பண்ணணும். நம்ம பாடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுருங்க தான் ட்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு நான் வந்து இழுத்து வைக்கணும், ரப்பர் மாதிரி இழுத்து வைக்கணும், அந்த அளவுக்கு தேனை வந்து அமுக்க முடியாது, ஒரு கட்டையில் போட்டு அமுக்க முடியாது. ஓகேவா? என்ன கொஸ்டின்ஸ் இருக்காதுல்ல? இப்படிதான் இருப்போம், நம்ம சுருங்கலாம் மொத்தமாக உட்காந்துப்போம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜைஸ். ஓகே, ஸோ எனர்ஜைஸ்ங்கிறதுமே நான் வந்து குளுக்கோஸ் ஏற்றணும், இதை வந்து எதனா பயங்கரமாக சாப்பிடணுங்கிறத விட ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், அதை வச்சு நெக்ஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? சரி, எல்லாமே கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஓகேவா? அனுமதி கேம் தான், சின்ன கேம் தான். ஓகே, இந்த கலர் இவ்வளோ பண்ணணும் ஒன்றே தலான்
ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். இது இல்லைங்க டாஸ்க். ஓகே, ஒரு சின்ன டாஸ்க். ஓகேவா? நான் வந்து 1 minute டைம் கொடுப்பேன். உங்களால் எவ்வளோ பொருத்தம் கொடுக்க முடியும் ஊற்றணும். இதுதான் டாஸ்க். சிம்பிள் டாஸ்க் தான். ஓடிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆமாங்க சார், கிட்ட ஓடிட்டு சார் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஊதிடுங்க. லைட்டா ஊதிட்டு சொல்றாதீங்க. ஓரளவுக்கு லைட்டா ஊதிட்டு நீங்க நாட் போடுங்க. நாட் போடுற அளவுக்கு ஊதுனா போதும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா வேணும் சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். எக்கச்சக்கமா கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வேலை இழுத்துக்கோங்க. அப்படியே ஊதிடுவீங்களா? ஓகே, ஸ்டார்ட். போதுமா? 1 minute எவ்வளவு போதுமோ ஊதுங்க. ஆமா, ஏன் சூப்பர். நான் ஊதிட்டேங்க. அப்படி போயிட்டாங்க. பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. ஆட்டு 30 seconds. இப்படியே அதை போட்டி போடுற மையமா ஆக்டிவாக இருக்கேன் சார். சொல்லுங்க, கம்பெனியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாப்பி வேணுமா? 5, 4, 3, 2, 1. ஒரு ஸ்டாப். சூப்பர் சார், முடிச்சு சார். ஓகே, நீங்க சார் ஒண்ணுதான். 2 கொடுத்தேன். நான் ஓகே சார். 2 ஒன்று அது அது ஒண்ணு. அது எந்த ஓ உங்கள ஓகே. ருக்மிணி மேம் வந்து 4 4 ராஜி சார் 2 தான். 2 ஒன்று 4 சார் ஒன்று தாங்க. முடி போடுறேன். ஓகே முடிக்கோட போயிட்டு முடி போடுறேன். கையில் மாடிச்சு. ஓகே சூப்பர். ஜஸ்ட் கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்ததா இவ்வளோதான். எனர்ஜைஸ் பண்ணுறது பீட் பண்ணாலே எனர்ஜைஸ் பண்ணுறதா. நம்ம நார்மலாகவே பீட் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் கான்ஷியஸாக ஒரு லைக் அப்படி இழுத்து விட்டாலே உங்கள் பாடி எனர்ஜைஸ் ஆகும். நீங்கள் பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சொல்றது ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா பாடி ஸ்ட்ரெச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக பாடி வந்து ஜஸ்ட் ஒரு டீப் கேக்குதா? பேசுறது கேக்குதா? ஓகே. அதான் சார், உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி பலூன்ஸ் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அதுல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு தெரியல. சரி சார், அவங்க போய் எடுத்துருவாங்க. அடுத்த மாதம் ஒரு செஷன் அங்க ராஜபுரத்துக்கு வராங்க. அப்படி திருவள்ளிக்கு வரும் வீக்கெண்டு. சார் வந்திருக்காரா இன்னைக்கு? ஐயப்பன் சார் வந்திருக்காரா? வணக்கம் சார். வெயிட் பண்ணலாம். ஓகே சார். ஸோ எனர்ஜி தான் பாடியோட ஃபியூவல் மாதிரி. உங்களோட மனித முக்கியம் அந்த மாதிரி தான் எனர்ஜி இருக்குது. அதாவது ப்ரீத். ஸோ நீங்கள் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து இது பண்ணாலே நார்மலாக ஆகும். உங்கள் எனர்ஜிலாம் ஈஸியாக ரீபில்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருந்தாலும் நார்மலைஸ் ஆகிடும், கம்மியாக இருந்தாலும் பில்டப் ஆகிடும். ஓகே ஓகே. உங்களுக்கு கோவம் இருந்துச்சுக்கோங்க. நான் எவ்வளோ கேள்விப்பட்டிருப்பீங்க இதை. கோவம் வரும்போதுலாம் டீப் ப்ரீத் சொல்லிட்டு அந்த டைம் கோவப்படும் போது யாருன்னா ஸ்டாப் பண்ணி டீப் ப்ரீத் போகலாம். சொல்லுங்கள், நான் கோவப்பட்டு இருக்கேன். ஒரு அடிக்க போகும்போது ஸ்டாப் பண்ணி டீப் ப்ரீத் எங்கே எடுக்க சொன்னாங்க. நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இதுவாகும். ஓகேவா? இதுக்கு டைமே கிடையாது. உங்களுக்கு தோணும் ஒரு சும்மா உட்காந்து இருக்கேன் சின்ன பண்ண அப்படிங்கும்போது ஒரு டீப் ப்ரீத். எப்பயுமே அந்த போர் காலத்தில் போயிட்டு உட்காந்து சண்டை போட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் போர் ஈஸியாக இருக்கும். நான் எடுத்த உடனே இங்கே தான் தலைக்கீழாக தான் குதிப்பேன்னா எங்கே குதிக்கிறது. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது போக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரோட்ல இருந்து
கீழே நம்ம கால் இருக்கும், நிறைய எனர்ஜி பாயிண்ட்ஸ், எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்கு. அதை நம்ம எனர்ஜி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மேஜர் எனர்ஜி பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. த்ரோட்ல, செஸ்ட்ல, அதுக்கப்புறம் வந்து ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் ஸ்டொமக் கீழே, அப்டமன் கீழே, அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே வந்து ஒரு 5 எனர்ஜி கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க. எனர்ஜி பாயிண்ட்ஸ் கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே தான் உங்களோட எனர்ஜி தான் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட்ல இருக்க செஸ்ட்ல என்ன உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறோம், இந்த எனர்ஜி இருக்குல்ல, அங்கே கம்மியாச்சுனா தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இல்லை அதிகமாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாதிப்பு இருக்கும். ஸோ த்ரோட்ல இந்த த்ரோட்ல சொல்லுவாங்க டான்சில்ஸ் இதெல்லாம் அப்படின்னா இங்கே எனர்ஜி ஏதோ கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குங்கிறது தான் ரீசன். ஸோ இது எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணா இந்த டீப் ப்ரீத்திங் பிரீத் அவுட் பண்ணாலே ஆப்டிமைஸ் ஆகும். இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா எப்படிப்பா மூச்சு இழுத்து விட்டா அப்படி ஆப்டிமைஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் இழுத்து விட விட அங்கே எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது நார்மலைஸ் ஆகிடும், கம்மியாக இருந்துச்சுன்னா உள்ளே ஃபில் பண்ணிக்கணும் உள்ளே இழுத்து. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான திங். இது நீங்கள் பண்ண நீங்கள் 1 வீக் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு சொல்லிட்டு உங்களாலே ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது போக நிறைய எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, அடுத்த இந்த ஸ்டெப்னு சொல்லி சொல்லுங்க. ஓகே, எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்து உங்களுக்கு டேக் அவே மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, இது எலர்ஜைஸ் பாடி எனர்ஜை. ஃபஸ்ட்டு பாடியை பார்த்துட்டேன். பாடியை நான் வந்து எவ்வளோ செம்மையாக அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எனர்ஜை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா மனசு வேணும். மனசு இல்லாமல் ஒன்றும் பண்ணுது. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, மனசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியுமா? ஆப்பிள் கோஃபவுண்டர், ஆப்பிளோட கோஃபவுண்டர். ரெண்டு ஃபவுண்டர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் வந்து ஒரு ஃபேமஸான கோட்டர். ஓகேவா? ஒரு நல்ல ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா ஃபைல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு மந்த்லி வந்து மாதம் எனக்கு 10,000 போகுது, இதெல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்து என்ன பண்ணால், ஓகே இந்த பர்சனுக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவீங்க. ஃபீலே பண்ணாமல் ரோபமாக எடுத்துட்டு அப்புறமா பண்ணி வச்சுக்கோங்களேன், அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஒரு ஜாபாகவே இருக்காது. மனசு வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு நான் இங்கேயோ பண்ணா கூட ஜாப் கரெக்டாக ஓடாது. நான் இந்த பக்கம் எந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த பக்கம் நான் ஃபைல் பண்ணா கூட என்னால் ஒரு விஷயம் பண்ணவே முடியாது கரெக்டாக. ஸோ ஃபீல் வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கில் உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ ஃபீலுக்கு வந்து நான் ஒரு ஆடியோ போடுறேன். ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பார்ப்போம். அதை வச்சு சுத்தமாக வாங்கி சொன்னீங்களா உங்களுக்கு? வந்துச்சு. இல்லை அதை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோனில் நான் ஃபோன்லேயே பே பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ணை தந்தால் ஃபீல் பண்ண மாட்டேன், கேட்பீங்க. நான் என் பக்கத்தில் வச்சேன், நாங்கள் வைக்கிறேன். ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணி 2 minutes பண்ணுவோம். ஓகே, மியூசிக் தான் ப்ரோக்ரஸ் மாதிரி. நீங்க கேட்ட சாங், நீ நல்லா கேட்ட சாங் தான் நீங்க. ஓகேவா? கண்ணை மூடிட்டு ஃபீல் மட்டும் பண்ணுங்க போதும். நீங்க வந்து என்ன சாங்லாம் யோசிக்கிறீங்க. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கூட்டம். அப்படியா? ஓகே, அவங்களே இல்ல இந்த ஆடியோ கேட்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் எனக்கு 2 minutes மட்டும் கண்ணை மூடிக்கோங்க. ஓகே,
ஓகேவா? எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க, எத்தனை பேர் கேட்டீங்க? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபீல் பண்ணீங்களா? கேட்டீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா கேட்டீங்களா? ஃபீல் பண்ணீங்க. நீங்கள் ஏன் சார் லவர் நினச்சி ஃபீல் பண்ணீங்களா? நீங்கள் சார் ஃபீல் பண்ணீங்க. நான் பார்த்தேன் சார், நீங்கள் அப்படியே மிசியில் அப்படியே நினச்சி ஆட்ட அது பார்த்து. நீங்கள் சார் உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் ஓகே. இப்போ திரும்ப அதே டேஸ்க் திரும்ப கண்ண முடிஞ்சு ஏதாவது சாங் போடுறது, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பார்ப்போம். ஸ்டார்ட் மியூசிக் போடுறீங்களா? கவுண்ட் பண்ணிதா சார்? ஸ்டார்ட் மியூசிக் கவுண்ட் ஸ்டார்ட் மியூசிக் அதே தான். ஓகே. இதே ஃபீல் பண்ணீங்களா? கேட்டேன். இது நீங்கள் கேட்டீங்க, அது மாதிரி ஃபீல் பண்ணீங்க. ஓகே. ஸோ ஒரு பர்சன்ட்டும் ஒரு இதில் ஃபீல் ஆகும். ஓகேவா? ஓகே நான் போறேன். ஸோ சார் லெஃப்ட் ஸ்டாஃப் இதான் ஒன்று சவுண்ட் வேணா அவங்க மாறி கேட்குறேன். ஸோ ஒரு பர்சன்ட்டும் ஒரு விஷயத்தை ஃபீல் ஆகும். எல்லாருக்குமே வந்து இதெல்லாம் ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்களா? அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்ம ஆடியன்ஸ் கேட்கணும். இதில் முக்கியமே என்னன்னா, நான் ஃபீல் பண்ணனாங்கிறதான் முக்கியமே தவிர நான் வந்து எதுக்கு ஃபீல் பண்ணது முக்கியம் கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு மெலடி சாங்ஸ் ரொம்ப ஃபீல் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து குத்துப்படம் தான் ஃபீல் ஆகும். இந்த மெயின் வந்து ஃபீல். எதுக்காக நான் சொல்கிறேன் ஃபீல் எது சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு 1 month இதை நான் டயட்டே வச்சுக்கோங்க. 1 month டயட் அவங்க ஸ்கிரீன் தெரியுதா? தெரியும். ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே, தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் ஃபாலோ ஒரு டயட்னே வச்சுக்கோங்க. நான் 30 days வந்து இந்த ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவேன், சுகர் கம்மி பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் போட்டு வைக்கிறோம்னா 10 days நல்லா போகும். ஓகேவா? 10 days கூட சில பேர் போகாது. ஓகேவா? எனக்கு டயட் கிடையாது, சரியே கிடையாது. ஓகே, 10 days நல்லா போகும். 11th day 12th day ஆகும், அப்படியே அந்த ஒரு டைட்னஸ் ஆகும். எத்தனை நாள் இதே சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவேஷன் மிஸ் ஆகுதுங்க. இந்த மோட்டிவேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். நான் என்ன ஃபீல் எடுத்துருவோம்னாப்ப 30 days அப்புறமா நான் என்ன வேணா சாப்பிட ஃபீல் எடுத்துட்டு இருக்கோம். அப்படிதான் நிறைய பேர் நைட்டே ஃபாலோ பண்ணுறாங்க. 30 days அப்புறம் நம்ம என்ன வேணா சாப்பிடலாம், நீ வெயிட் பண்ணு 10 நாள் சொல்றதே வந்து மோட்டிவேஷன் மெயினே ஃபீல் தான். ஃபீலை கொடுத்து அது மோட்டிவேட்டே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபீல் கையில் சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் பாடியில் ரியாக்ஷன் பண்ணிட்டு மனசில் மட்டும் இல்லை, பாடியிலே ரியாக்ஷன் பண்ணணும். சில பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக நியூஸ் பம்ப்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க, அது ஒரு ஃபீல். அப்போ நான் வந்து அவங்க பேசுறதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸ்வெட் வரும், சில பேர் வேர்வை பார்த்தீங்கன்னா நல்லதுக்குமே வரும், நல்ல விஷயம் கேட்டாலும் வரும், கெட்ட விஷயம் கேட்டாலும் வரும். ஓகேவா? நடுக்கும், வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலாக வருது, இது எல்லாமே வந்து உங்கள் பாடியில் ஒரு ரியாக்ஷன். ஒரு விஷயம் நான் பண்ணும்போது ஒரு பாடியில் ரியாக்ஷன் வந்தாலே அது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்னு இருக்கும். இப்போ நான் சிஸ்டமில் உட்காரும்போது வேர் பண்ண அவசியம் கிடையாது, ஒரு எனர்ஜி வரும் நான் பண்ணும்போது, அதுவும் ஒரு ஃபீல் தான். எனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும், எனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணால் எப்படி இருக்கும். எனக்கு இன்னும் மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஃபீல் தான் மிஸ்ஸிங் எனக்கு. இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது, இப்போ நான் ஒரு ஃபைலிங் ஒரு ஜிஎஸ்டி கம்பெனிஸ் எதாவது பண்ணுறேன்னா எனக்கு ஃபீலிங் இருக்கணும்னா பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் பண்ணுற ஒர்க்கு எனக்கு பிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் பண்ணுறதே வந்து இப்போ கஸ்டமர் தான் மெயின். நம்ம டெய்லி படிக்கிறீங்க, ஸோ
ஸோ கஸ்டமரோட ஃபீலை நான் வந்து இங்கே எம்பத்தைஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஃபீல் நம்ம எடுத்துட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக செம்மையாக போகும். ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ணிட்டு சுபியா சத்தினா கூட சொல்லலாம், நீங்கள் இல்லை சார் நீங்கள் இதெல்லாம் பண்ண சொல்லி கூலாக சொல்லுவீங்க. ஆனால் இதே ஃபீல் பண்ணாமல் ஓபாமல் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, அவர் திட்டம் ஏன் பண்ணணும் நம்மளுக்கே புரியாது. நம்மளுக்கே கஷ்டமாக ஆமாம் நம்ம ஏன் தப்பு பண்ணணும் சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங் வரும். அது போக தேவையில்லாமல் ஒரு குழப்பம் வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ஃபீல் தான். ஸோ அதான் மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் போட்டு. ஸோ எக்ஸைட்மெண்ட் நான் பண்ண காலையில் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எக்ஸைட்மெண்ட் தான் ஃபீல் பண்ணுறேன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நான் எங்கோ மிஸ் ஆகணும்னு இருக்கும். ஸோ அப்போ நான் அதை எடுத்துன்னு வரதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ ஆஃபீஸ் தான் வரணும்னு முடியாதாச்சு. காலை 5 மணிக்கு இருந்தாலும் 8 மணி எழுந்துதான் ஆகும். கரெக்டாக அப்புறம் என்ன பண்ணும்? இதெல்லாம் ஒரு ஃபீல் எடுத்துகிட்டு வந்தாலும் என்னால் எழுந்திக்க முடியும். இல்லைன்னா 10 டேஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஓகேவா? ஃபீல் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு மட்டும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு கண்டிப்பாக தேவை. அது இல்லைன்னா நம்ம யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. இல்லைன்னா எவ்வளோ நாள் பண்ண ஒரு ஃபீல் ஏரியான்னு பயங்கரமாக திட்டுவாங்க. கரெக்டாக இப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையான்றதே வந்து ஃபீல் தான் பண்ணுவோம். திடீர்னு ஒருத்தவங்க நம்மளை பயங்கரமாக திட்டுவான், ஏன் திட்டானே புரியாது. பட் அவங்க ஃபீல் புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, அவங்க ஃபீல் பண்ண வச்சுக்கோங்க புரியும். ஓ இதுக்காக தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் பழைய ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வீட்டில் பயங்கர பிரச்சனை வரும். இங்கே வந்தாலே வந்து எல்லாரும் இப்போ திட்டுவார். அப்பயே தெரிஞ்சு போயிடும், ஓகே வீட்டில் இருந்தால் பிரச்சனை. இது எங்களுக்கு எப்போ தெரியும்னா அவர் ஃபீல் பண்ண மட்டும் தான் புரியும். இல்லைன்னா ஏன் சம்மந்தம் வீட்டில் பிரச்சனை ஏன் என்ன திட்டுறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்க மாட்டோம். ஃபீல் பண்ணுறனாலே ஓகே வீட்டில் பிரச்சனை அதனால எங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்க வந்து கூல் பண்ணணும். எக்ஸாக்ட்லி கரெக்டாக. ஆனால் இதே நான் வந்து ஃபீல் எல்லாம் வந்து வச்சுக்கோங்க, வேணுன்னே வந்து இந்த ஆமாம் வேணுன்னே கிருஷ்ணா இந்த எண்ணெயில் கிருஷ்ணன் வச்சு நேரத்தில் கிருஷ்ணா ஊற்றுற மாதிரி வேணுன்னே தப்பு பண்ணுவோம். நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். பட் யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் அங்கே பாதிப்பு. இப்போ அவங்க கஷ்டப்படுறதோட நம்மளுக்கு ஒரு ஃபீல். நீங்கள் வந்து இந்த பேர்ன் ஆகிட்டு அவங்க பேர்ன் பண்ணவே முடியும். இப்போ நான் வந்து ஒருத்தர் எரிக்கணும்னா என்னை நெருப்பு என் கையில் பொறுத்துனா தான் நெருப்பே என்னை உண்டாக்க முடியும். கரெக்டாக நெருப்பு இல்லாமல் நான் ஒருத்தர் எரிக்கவே முடியாது. ஸோ நெருப்பு இருக்கும்போது என் கையில் சுடும். அது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஃபீல் மேட்ச் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் பாடி எப்படி யூஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் எனர்ஜி எப்படி ஏற்றுறது, நெக்ஸ்ட் ஃபீல் பண்ணுறது. இப்போ ஃபீல் டேக் அவர் அதாவது ஒன்றுக்கும் சொல்லிட்டு இருக்குல்ல, ஸ்ட்ரெச் எப்படி பண்ணணும், ஃபீல் இது ப்ரீத் எப்படி பண்ணணும், எனர்ஜைஸ் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு. இதுக்கு வந்து சிம்பிள் இப்போ போட்டுற சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங் உங்கள் மொபைலே வச்சுக்கோங்க. யாருன்னா உங்களுக்கு திட்டினாங்க நான் எடுத்து போட்டு இப்படி கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீல். இப்போ சார் சொன்ன மெலடி சாங் ஓகே, குக்கும் சாங் வேணாம் அப்படின்னா மெலடி சாங் போட்டு கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீல் வந்துடும். அவங்க நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க. இந்த பக்கம் ஜாலியாக நீங்கள் வாட்டு இருக்கீங்க, அதுவும் ஃபுல்லாக மதி அப்படி சொல்லணும். எக்ஸாக்ட்லி ஓகே. அந்த கோபம் தனியும் நம்ம நார்மலைஸ் ஆகும். நம்ம நார்மலைஸ் ஆனால் தான் அடுத்த விஷயமே பண்ண முடியும். நான் கரெக்டாக. ஸோ சாங்ஸு சில பேர் பிக்சர்ஸ் பார்த்தா ஒரு ஃபீல் வரும். பிக்சர்ஸ் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவங்க பேர் குழந்தை பார்த்தா போகும், அப்படியே புத்துணர்ச்சி ஆகிடும். என்ன சண்டை இருந்தாலும் சரி பேர் குழந்தை பார்த்தாலே புத்துணர்ச்சி ஆகிட்டு இன்னும் வேணும் சொல்லுங்க நான் பண்ணுறேன் அதிகமாக சண்டை போட்டு இருந்து உட்காந்து இந்த பேர் குழந்தை வீடியோ பார்ப்பேன், திருப்பி வந்துடுறேன் என்ன பண்ண சொல்லுங்க நான் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஃபோட்டோ வீடியோ பார்த்துற ஃபீல். ஸோ உங்கள் பிக்சர்ஸ் மூலியமாக வரலாம், இல்லை சாங்ஸ் மூலியமாக வரலாம். எதில் உங்களுக்கு ஃபீல் வருதோ அது வந்து உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. ஓகே ஓகே இது உங்கள் டேக்கர். நெக்ஸ்ட் இன்டலெக்ட், திங்கிங் பண்ணுறது. எனக்கு ஃபீல் இருக்குது, அளவு இருக்குது, எனர்ஜி இருக்குது, ஆனால் யோசிக்க பற்றினா நம்ம பைத்தியம்னு போகணும். கரெக்டாக நம்ம பைத்தியமாக தெரியக்கூடாது, கரெக்டாக திங்க் பண்ணணும். திங்கிங்கிறது வந்து முக்கியமாக எப்படி வரும்னா கரெக்டு தப்புன்னு எது பார்க்கணும், எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி. இதில் திங்கிங்கோட மேஜர் ரோல் பார்த்தீங்கன்னா மனசும் திங்கிங்கும் ஒரு கொலாப்ஸ் பண்ணி விட்டு தப்பானதை கரெக்டாக காமிக்கும், கரெக்டானது தப்பாக காமிக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காத மாதிரி இதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சுகர்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஸ்வீட்டை பார்த்த உடனே சாப்பிடலான்னு போகணும், புத்தி சொல்லுவோம் வேணாம்னு சொல்லுவோம். மனசுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் சாப்பிட்டா தப்பு இல்லைடா. ஸோ தப்பான விஷயத்தை கரெக்டாக தான் காமிக்கும், ஏன்னா இது இனிமேல் கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் புத்தி எப்படி யோசிக்கணும்னா
பெர்மனண்டா எது கரெக்ட் தான் பார்க்கவே தவிர Temporary. டெம்பரரி கரெக்ட் பார்க்கவே பார்க்காது. ஆனால் மனசு அப்படி கிடையாது. கொஞ்சம் இது பண்ணணும். இதுவும் இந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சுன்னா தான். இப்போ கோஆர்டினேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா புத்தி சொன்ன உடனே கரெக்டு பெர்மனெண்ட்டாக இதான் கரெக்டு நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு மனசு கேட்கும். ஸோ பெர்மனெண்ட் கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கொலாப்ஸை அவாய்ட் பண்ணிடுது. ஓகே, ஸோ புத்தியோட மெயினால பெர்மனெண்ட்டாக எது கரெக்டு, பெர்மனெண்ட்டாக எது வந்து தப்புன்னு இது பண்ணுறது தான். இதுதான் மெயின். ஸோ புத்தியோட மேஜர் ரோல் இதுதான். மேக் வேல்யூஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ். ஒரு இன்டெலிஜென்ஸோ ஒரு வேல்யூஸ்ன்றது வந்து என்னோட பிரின்சிபல்ஸ்னு சொல்லி வச்சுக்கோம். என்னோட பிரின்சிபல் நியமிக்கிறதே வந்து மனசு கிடையாது, புத்தி தான். மனசு தான் கொலாப்ஸ் திரும்பவும். இந்தியன் படம் பார்த்துருக்கீங்களா? இந்தியன் படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ட் 1 பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு வந்து 5 lakhs இறந்துருப்பா. பட் அவனோட பிரின்சிபல் என்ன வந்து லஞ்சம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? புத்தி கரெக்டாக இருந்ததுனால தான் அது கரெக்டாக தப்பான அது விட்டு. அவனுக்கு புத்தி கரெக்டாக இருந்ததுனால தான் எவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தாலும் லஞ்சம் கொடுக்க மாட்டான். ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஸ்டபர்னஸ்ஸு, அந்த ஸ்ட்ராங்னஸ்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் மட்டும்தான் வரும். இது ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கணும். என்னோட ஓடி தான் முடிவு பண்ணுறேன். என்னோட இதான் இந்த வழியில் முடிவு பண்ணிட்டேன்னா என்னை கரெக்டாக எடுத்துன்னு போகணும், கரெக்ட் வழியில் எடுத்துன்னு போகணும். ஃபீல் மோட்டிவேட் பண்ணணும். எனர்ஜி வந்து கரெக்டாக நிற்கும் இந்த லைனில். சாரி, எனர்ஜி புத்தி. ஓகே, இன்டெலெக்ட்னு சொல்லுவாங்க, அதுவே கரெக்டாக நிற்க வைக்கும். ஸோ அந்த ஸ்டபர்னஸ் இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக புத்தி நம்ம வந்து புத்தி சொல்கிறது கேட்கணும். எக்ஸாக்ட்லி பெர்மனெண்ட் ஹாப்பினஸ், அதாவது பெர்மனெண்ட் கோல் என்ன அப்படின்னு பார்க்கணும். டெம்பரரி கோல் பார்க்கறது, பெர்மனெண்ட் கோல் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் உங்களோட ஆஃபீஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கஸ்டமரோட வராங்கன்னா ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன் எதுனா பார்க்கவே தவிர இப்போ நாங்கள் கை கட்டிட்டு புத்தி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்ததை விட பெர்மனெண்ட் சொல்யூஷன் பார்க்கறது தான் புத்தி. ஸோ எப்பயுமே பெர்மனெண்ட் சொல்யூஷன் விஷயம் மைண்டை திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கோஆர்டினேட் ஆகும் மனசுக்கு. ஓகேவா? இனி டவுட்ஸ் இருக்காதுல்ல? இது வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறது பார்த்தோம். அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சதீஷ் வந்து எப்படி அலைன் பண்ணுறது சொல்லி சொல்லிட்டாரு. ஓகேவா? இதே விஷயம் தான் எப்படி அலைன்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நான் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸும் நீங்கள் எப்படி அதை வந்து நேர்த்தி பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் அது எப்படி எக்ஸிபியூஷன் எடுத்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒரு 2 minutes பிரேக் என்ன வேணுமா? இல்லை 2 minutes பிரேக் என்னாச்சும் நீங்களே எடுத்து இல்லை நான் இங்கே இல்லை விட்டு நான் ஒரு 2 minutes பிரேக் என்ன எடுத்துக்கணும். சின்ன வயசுல போயிருக்கோம். First of all, afternoon nights good afternoon. எந்த சைலேஷ் இப்போ இவர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஆக்சுவலாக ஒரு பாடியும் என்னென்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு பாடி நம்ம வந்து எப்படி அது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கேட்குதா? கேட்குறோம். ஓகே. அவர் வந்து எப்படி அது அந்த பாடியில் என்ன, அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம எப்படி அதை எக்ஸிக்யூட் இல்லை, அதை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பாடியையும் நம்ம எந்த நாலேஜோட அலைன் பண்ணணும். இதில் முக்கியமே வந்து அலைன்மெண்ட் தான்.
இப்போ வந்து இது நாலுமே சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த பாடியை நாலுமே எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு பாடி வந்து உங்களை டாமினேட் பண்ணும், ஒரு பாடி வந்து டாமினேட் பண்ணும். ஆக்சுவலா நாலுமே இருந்தால் தான் ஒரு ஒர்க்கே பண்ண முடியும். இது ஒன்று ஒர்க் பண்ண முடியாது. அப்போ கேள்வி கேட்கலாம், அப்போ எதுக்கு இந்த கிளாஸ் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நாலுமே ஒர்க் ஆகுது, எல்லாருமே ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து ஒன்று டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து பேசிக்கா நம்ம ஒரு செஷன் நடத்த எப்படி எடுப்பாங்க, நாலேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அது வந்து இப்போ சொன்ன மாதிரி திங்க், ஒரு செஷனா திங்க் மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு செஷன் எடுக்கிறோம்னாலே சரி நம்ம நாலேஜ் எடுக்க போறோம், அவ்வளோதான், நம்ம புத்திசாலி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அவங்க கேட்போம். அது அந்த நாலேஜ் கிடைச்சோன்னே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் அந்த நாலேஜ் பேக் சைடு இந்த 3 இருக்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் இந்த செஷன். அதுதான் நான் இப்போ எப்படி அலைன் பண்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் ஆஸ் தே ஆர். இது வந்து நான் எப்படி ஒரு யோசிக்கணும்ன்றதை நான் எடுப்பேன். பீப்புள் ஆஸ் தே ஆர். பீப்புள் ஆஸ் தே ஆர்னு உங்களுக்கு என்ன புரியுது? இந்த டாபிக்ல உங்களுக்கு என்ன பீப்புள் ஆஸ் தே ஆர் நீங்களும் சொன்னாங்க, சொன்னாங்க. இந்த பீப்புள் ஆஸ் தேர் டாபிக்ல உங்களுக்கு என்ன புரியுது? அதாவது ஒரு ஒன்று அவங்க இருக்குது, ஒரு person இருக்கிறா. இல்ல இது போட்டோ டாபிக் மட்டும் தான். டாபிக் கூட பீப்புள் ஆஸ் தேர். இப்படி பார்த்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. இப்படி பார்த்தாலும் இப்படிதான். ஓகே, இந்த மனிதன் இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா மேடம்? ஓகே. மரி புரியுதா? கேக்குதா? people as they are அப்படிங்கிறது இங்க இல்ல, இங்க இன்டராக்ட் ஆகிற முக்கியம் இல்ல, அங்கேயும் நீங்க இன்டராக்ட் இருந்தா தான் எனக்கு மோட்டிவேஷன் வரும். people as they are நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? இல்லை மேடம். சரி, ஓகே, நான் ஃபர்தரா மூவ் பண்ண இன்டராக்ட் பண்ணீங்க நம்புறேன். பீப்புள் ஆஸ் ஐயப்பன் சார், இது என்ன தெரியுதா சார்? people as they are அப்படிங்கிறது புரியுதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் மூவ் பண்றேன். அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஓகே, டாபிக் உள்ள போயிடுறேன். as they are வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வேணா உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஏன்னா நமக்கு கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். அது ஈஸியாக கரெக்டாக வந்தா சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு குரூப்ல இருக்கோம், குரூப்ல இருக்கோம். அங்கே வந்து எங்களோட ஹெட்டுக்கு கன்சல்டேஷனுக்கு வருவாங்க, மென்டல் கன்சல்டேஷன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த கன்சல்டேஷன் வருவாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட, இப்போ நான் சொல்றது 5-10 இயர்ஸ் முன்னாடி அவர் எங்கிட்ட சொன்னார். அப்போ வந்து அவருக்கு வந்திருக்காரு கன்சல்டேஷன். என்னன்னா, சார் வீட்டில் வந்து என்னால் சந்தோஷம் இருக்க முடியல சார், ஏன்னா ஒய்ஃப் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து புரிய வருது. அவர் வந்து அவர் புலம்புனா 1/2 hour புலம்பிருக்காரு. எனக்கு ரொம்ப பிரச்சனை, ஒய்ஃப் சமாளிக்கவே முடியல, அவங்க என்ன பண்றானே தெரியல, அவ எப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. இவரு சரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்றாங்களே அப்படின்னு, சரி ஒர்க்ல எப்படி இருக்கான்னு கேட்டுருக்காங்க. நான் ஒர்க் நான் சூப்பரா பண்றேன், நான் ஒர்க்கு பிரச்சனையே இல்லை, நான் அந்த ஒர்க்கு போறேன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. அதுக்கு அவர் கேட்டிருக்காரு, சரிப்பா இப்ப சந்தோஷமா என்ன ஒர்க் பண்ற, என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டு. அவர் வந்து அவர் ஊர்ல நான் வந்து பாம்பு வச்சிருக்கேன், 5 பாம்பு வச்சிருக்கேன், இது ரியலா நடந்தது. 5 பாம்பு வச்சிருக்கேன், 4 வந்து பல்லு புடுங்காது, ஒரு பாம்பு வந்து பல்லு புடுங்கி அவர் வந்து வெளியே எடுத்துட்டு போவார். மிச்சம் 4 பாம்பு வச்சிருக்காரு. ஒரு வீட்டுல அவர் வேலைக்கு போறதுன்னா என்னன்னா, ஒரு வீட்டுல பாம்பு இருக்கும், அது மூடிலாம் வைக்க மாட்டாரு, அதுவா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுதான் அவர் வீடுனா பாம்பு திறந்துதான் இருக்கும், அது பாம்பு அங்கிருந்து போயிட்டு இருக்கும். எல்லாமே நல்ல பாம்பு, நல்ல பாம்பு தெரியும்ல, கொத்துனா செத்துருவோம், நல்ல பாம்பு. அவ்வளவு ஆக்ரோஷமான இருக்கும், நம்ம கிட்ட போனாலும் சீரும். அது விஷம்
கிட்ட போனாலும் சீரம், அதுக்கு ஒன்றும் விசுவாசம்லாம் இருக்காது. நம்ம பால் ஊற்றிக்கோங்க அப்படின்ட்டு நம்ம சுற்றினா வராது. நம்மளே அதுக்கு லைட்டா ஒரு செகண்ட் கோவப்படுத்திட்டோம்னா என்ன பண்ணுவோம்? சுத்து போடுறோம், கொத்திடும். பாம்பு அது நம்பலாம் முடியாது. அது வெளியே போனா போனதுதான். எனக்கு சோறு போட்டாங்க திருப்பிலாம் வராது. அந்த மாதிரிதான் இருக்கும் பாம்பு. அவ்வளவு டேஞ்சரான பாம்பு. இப்ப நம்ம 2 விஷயம், அவர் வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு வீட்டுல கஷ்டமா இருக்கு, என் ஒய்ஃப் பிரச்சனை, இன்னொரு பாம்பு எடுக்கிறாரு. அது எப்படி வளர்க்கிறாரு? விஷத்தோட இருக்கிற பாம்பு தான் வளர்க்கிறாரு. 2 விஷயம் சொல்லியிருக்காரா? இப்போ அந்த இடத்துல அவருக்கு வீட்டுல என்ன மிஸ்ஸிங்கு, பாம்புல என்ன இருக்கு, வீட்டுல கஷ்டப்படுறாரு, பாம்பு சந்தோஷமா இருக்காரு. அது ஏன்னு புரியுதா? ஆனா நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். பாம்பு வந்து விஷம், ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவப்படும், நம்ம விசுவாசமும் இருக்காது, எல்லாமே. அது பாம்பு இருக்கு. ஆனா ஒய்ஃப் இருக்கியா? கோவப்படுவாங்க. ஆனா ஒரு ஷார்ட் டெம்பர் விட்டு நம்ம வீட்டு போயிட மாட்டாங்க. விஷமா அவங்க? விஷமும் இல்லை. அவங்க நம்மள இப்போ சின்ன சண்டை நடந்தாலும் 4 நிமிஷம் பேசாம திருப்பி வந்து பேசதான் போறாங்க. இவங்களை சமாளிக்க முடியல, ஆனா பாம்பை சமாளிக்கணும். உங்களுக்கு அவர் மைண்ட் செட் புரியுதா? அதாவது அவங்க அதை பிடிக்கிற முக்கியத்துவம் அவங்க ஒரு மைண்ட். நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன், இது எக்ஸாம்பிளுக்கு. இது ஃபுல்லா நல்ல பாம்பு தான். இது எப்படி ஒரு மேனேஜ் பண்றது? ஃபுல்லா நல்ல பாம்புங்க. இப்போ ஒரு பாம்பு கொத்த வரும், அவர் எப்படி சமாளிப்பாரு அது தெரியுது. அவரே வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஆனா பாம்பு கொத்த வரன்னு தெரிந்து அதை மறைக்கிறாரு. இவங்க சொன்னதான் ஆன்சர். இப்போ எனக்கு டைட்டில் இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆளு அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து கோவப்படுறாங்களா இருக்கலாம், சோம்பேறியா இருக்கலாம், ஒரு வேலை சொன்னா செய்யாம இருக்கலாம், ஒரு விஷயத்த வந்து சொன்னோடனே புரிஞ்சுக்காம இருக்கலாம். அதெல்லாம் வந்து நெகட்டிவ். இப்போ அதே இடத்துல பாம்பாட்டி என்ன பண்ணிருக்காருன்னா, பாம்பை 100% இவங்க சொன்ன மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் பாம்பை பத்தி டாப் டு பாட்டம் புரிஞ்சு வச்சிருக்காரு. ஒய்ஃபை புரிஞ்சு வைக்கல, அது ஒண்ணுதான் சொல்ல புரியல. பாம்பு என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு. பாம்பு எப்படி பண்ணா படையெடுக்கும், அதை எப்படி பண்ணா நம்ம கையில் எடுக்கலாம், அதை எப்படி வந்து நம்ம மூடி வைக்கலாம், அது ஒரு இடத்துல இன்னொரு எடுத்துட்டு போகும்போது அதை எப்படிலாம் மூடி வைக்கணும், அதை எப்படி எடுத்து ஓடும். நான் சொல்றது அது பாம்பு புரிஞ்சு வச்சு வேலை பார்க்குறவருக்கு அதுல சந்தோஷப்படுறாரு. இப்ப நம்ம ஜிஎஸ்டி ஒர்க் பண்ணிருக்கோம், சந்தோஷப்படணும்ல. அதே மாதிரி அவர் பாம்பு கூட அதை பாம்பாட்டிய வேலை பார்க்கல, அவர் பாம்புக்கு சந்தோஷமா இருக்கு. இதுதான் வந்து பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம். ஒரு பாம்பு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அது வந்து கோவப்படும், அவருக்கு கோவப்படும் தெரியும், லைட்டா போட்டா குத்தியதும் தெரியும், விஷம்னு தெரியும், திரும்பி வராது அதுவும் தெரியும். ஆனா எப்படி சந்தோஷமா இருக்காது புரிஞ்சுக்க. பாம்புனா அதுதான், பாம்புனா அப்படிதான் இருக்கும். அதுகிட்ட போய் நாய் விசுவாசமா இருக்கு, பாம்பு கிட்ட போய் எதுக்கு நீ நாய் விசுவாசமா, நாய் எப்படி இருக்கு நீ இருக்குன்னு கேட்க முடியுமா? பாம்பு அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த டாபிக் படி இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரு குறை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து அவன் வந்து இந்த குறை எதுக்கு வருது. இப்போ வந்து நீங்க ஒருத்தர் கேரக்டர் சொன்னீங்க, நீங்க அதிகமாக டவுட் கேட்பாங்க, நீங்க வந்து திட்ட மாட்டீங்க, நீங்க வந்து ஒர்க் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றீங்க. இது இப்போ நீங்க 3 பேருமே ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து உங்ககிட்ட எதுக்கு இவ்வளவு டவுட்டை கேட்க மாட்டாங்க, நீங்க மேடம் சூப்பரா டவுட் கேட்கறாங்க, டவுட்டை கேட்க மாட்டாங்க எதிர்பார்க்கறது 100% தப்பு. ஏன்னா நீங்க தான் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு கேரக்டர் இருக்கணும், உங்களை பத்தி தெரியுது, உங்க கேரக்டர் தான் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கு அந்த கேரக்டர். அவங்க வந்து ஏன் இப்படி இருக்காங்க, எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு தெரியுது. இப்ப பாம்பு கோவப்படுது, நாய் கோவப்பட மாட்டீங்க, விசுவாசமா இருக்கு, எதுக்குன்னு தெரியுமா?
அது எதுக்கு அவன் தான். அது எதுக்குன்னா நம்ம ஆராய கூடாது. ஆராய்ஞ்சா நம்ம விழிச்சோம், நம்ம மண்டை விழிச்சோம். அது நம்ம வேலை இல்லை. பாம்புனா புரிஞ்சுக்கணும். நாய்னா விசுவாசமா இருக்கும், அவ்வளவுதான். நான் அனிமல்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும். நீங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியும், மற்றவங்க எப்படி உங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க வந்து திருப்பி அப்படிதான் இருப்பாங்க. இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ண முடியல, மற்றவங்க கேரக்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம. இப்போ நான் வந்து இன்னைக்கு 10 மீட்டர் ஓடுறேன், மறுநாள் வந்து 100 மீட்டர் ஓடிடுறேன். முடியாது. என் கேரக்டர் தான். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கும். நம்ம எப்படி நம்ம கேரக்டர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் இதுதான் அப்படின்னு இருக்கணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கு அந்த கேரக்டர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடத்துக்கணும். புரியுதா? Understanding is the only way to deal a person. ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை இப்போ விஷயம் வந்து சொல்றோம், எனக்கு வந்து கொஞ்சம் வேகமா முடிக்கணும் அப்படின்னு சில வேலை கொடுக்குறோம். இல்லை இது உட்காந்து வேலை பார்க்கணும், உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 வேலை இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் இருக்காங்க. இந்த வேலைக்கு மாற்றி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது அவர்கிட்ட தான் கொடுக்கணும், இது இவர்கிட்ட தான் கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. இப்போ நீங்க மாற்றி கொடுத்துட்டீங்க, இவர் வந்து உட்காந்து வேலை பார்க்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து உட்காந்து வேலை பார்த்தா வேலை நடக்கும். இவர்கிட்ட வேலை பார்த்து பார்ப்போம், இவர்கிட்ட என்ன பொறுமையா பண்ண மாட்டாரு. அதான் நம்ம பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம முதல்ல ஃப்ரீ ஆகும். நமக்கு பிரச்சனையே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேப்பா, நீ தானே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட், இந்த வீடியோ காமிச்சு ஸ்னேக் சார்மர்னா அந்த பாம்பை வளர்க்குறவங்க, பாம்பை பார்த்துக்கிறவங்க. பேஸ் வித் ஸ்னேக் ஒன்லி வித் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொன்ன மாதிரி தான் புரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ இந்த பையன் சந்தோஷமா தான் இருப்பான், வருத்தப்பட மாட்டான். வேலையை பாம்போட விளையாட விடுறாங்களே அப்படின்னு சந்தோஷமா இருப்பான் அந்த பையன். அடுத்து ஈஸி சொல்யூஷன்ஸ். நமக்கு வந்து ஒரு இடத்துல சொல்யூஷன் வந்து ரொம்ப இன்ஸ்டன்டா கிடைக்கும். இப்போ இந்த வேலை இவருக்கு கொடுத்தா ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஜிஎஸ்டி ஃபைலிங் போர்ட்டல் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. போர்ட்டல் ஆளுங்க போர்ட்டல் அண்டர்ஸ்டாண்ட். இந்த டைம்ல சர்வர் டவுனா இருக்கும், இந்த டைம் ஒர்க் பண்ணுவேன், அந்த டைம் ஒரு நாள் அப்ப நீங்க வேற வேலை முடிச்சுக்கீங்க. இப்போ தேவையில்லாம அங்க 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சொல்றது புரியுதா? உங்க டைம் சேவ் ஆகும். இதுல என்ன பண்ணிக்கிட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து ரிலாக்ஸ்டு மைண்ட் செட். நீங்க அப்படியே காம உட்காரணும். ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா காம உட்காந்து உங்க மைண்டுக்குள்ள சொல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை நீங்க எஃபர்ட் எடுத்து மண்டைய குழப்பி திருப்பி அது உண்மையே புரிய மாட்டேங்குது, சரி ஓகே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், அப்படியே ஒரு 2 நிமிஷம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உட்காரணும், அது மாற்றணும் உட்காரணும். இப்போ இவர் வந்து என்கிட்ட பிடிக்காத மாதிரி பேசுறாரு அப்படின்னா எப்படி அவர் பிடிச்ச மாதிரி பேச வைக்கலாம்னு யோசிப்போம். ஏன்னா எதுக்கு இப்படி பேசுறாரு அப்படின்னு உட்காந்து பார்த்தோம்னா புரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களே பேசணும். இப்போ 2 பேருமே ஈஸி. நீங்க உங்க வேலையை பார்த்து போயிரு, அவங்க வேலையை பார்த்து போயிரு. இதுதான் வந்து நான் சொல்ற ஃபர்ஸ்ட் அலைன் பண்றதுக்கு. நீங்க புரிஞ்சுக்கிற முதல் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதான். அடுத்த டாபிக் போறேன். அப்புறம் வந்து கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி சொல்லுங்க. இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. கிராட்டிடியூட் சொல்லுங்க. கிராட்டிடியூட்னா யூனிவர்ஸ். நமக்கு நாமே சொல்லிக்கிறது. அது எப்படின்னா நன்றி சொல்றது. நமக்கு நாமே சொல்லிக்கலாம். விசுவாசம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து கிராட்டிடியூட். இப்போ நான் எதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். நம்ம வந்து சொசைட்டிக்கு, நம்ம சுற்றி சொசைட்டிக்கு நம்ம எவ்வளோ வந்து கிராட்டிடியூட் காட்டணும் அப்படின்றதுனா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். புரிஞ்சா? புரியலாம் சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். இப்போ வந்து நம்ம இங்க இருந்து கிண்டிக்கு போகணும், சரிங்களா?
பஸ் பிடிச்சி போகணும். இப்போ டிக்கெட்டு ஒரு 50 ரூபா வச்சுங்க. பஸ் டிக்கெட் 50 ரூபா. நான் பஸ் மாறி மாறி போறேன். இங்கே டிக்கெட் 50 ரூபா கிண்டிக்கு போய் சேர்ந்துடுறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் மட்டும் 50 ரூபா கொடுத்து சேர்ந்துடுறேன். ஆனா நான் 50 ரூபா கொடுத்து போறதுக்கு சொசைட்டி நமக்காக எவ்வளவு வேலை பார்த்துருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நான் 50 ரூபா கொடுத்து பஸ் ஏறி போறேன்ல, சொசைட்டி எனக்காக என்ன வேலை பார்த்து? டிராஃபிக் நம்ம ஈஸியா பண்ண டிராஃபிக் அதுதான் பாயிண்ட். நமக்காக டிரைவர் டிரைவர் கண்டக்டர் ஒரு வருஷம் ஜாலியாக உட்காந்துருக்கணும். அவருக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு அலைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். பெட்ரோல் போடும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல நான் 50 ரூபா கொடுத்து போயிட்டேன். இதே வந்து நானே போனோம் அப்படின்னா அந்த பஸ் விலையே 1 கோடி இருக்கு. புரியுதா? அந்த ரோடு போனீங்களே பாக்குறீங்க எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு மேன் பவர் வேணும், எவ்வளவு மிஷின் வேணும். இன்னொன்னு அந்த மிஷின் செலவு பண்ற காசுல யாரும் அக்கௌண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அது வேற எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மூத்தா ரோடு. இவங்க சொன்ன மாதிரி டிரைவர் நம்ம சம்பளம் கொடுக்கணுமா? அவர் 50 ரூபா சம்பளமா? அவருக்கு எவ்வளவு சம்பளம் மாசம் சொல்லு? புரியுதா? அப்புறம் சொன்ன மாதிரி நான் ஃப்ரீயா போனோம், எனக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்ட்டு பஸ்ஸுக்கார யோசிப்பான். இங்க இப்பெல்லாம் இப்ப சஸ்பென்ஷன் வைக்கலாம், சீட்டு சூப்பரா வைக்கிறான், உட்காரணும் நிம்மதியா உட்காரணும் அப்படின்ட்டு சொசைட்டி வந்து நம்மளுக்காக ஒரு அந்த ரோடு போடுறதுன்னா வச்சுங்க, ஒரு 100 கோடி 200 கோடிக்கு சொசைட்டி எனக்கு செலவு பண்ணி நீ 30 ரூபா கொடுத்து போய்க்கலாம். இப்போ 100 கோடி 200 கோடி இருக்கு சார், அதுல 50 ரூபா வந்து வேல்யூவா? 100 கோடி 200 முன்னாடி 50 ரூபான்றது வேல்யூ. ஓப்பனா சொல்லணும்னா ஃப்ரீ. இந்த 100 கோடி 200 நம்ம பண்ணிடுவோமா? அதுவும் இல்லாம பஸ் எப்படி பண்றது நாலேஜ் வேணும் நமக்கு. இன்ஜின்னா என்னன்னு தெரியுமா? ரோடு போற கார் எப்படி போகணும் தெரியுமா? அதுவும் தெரியாது. அதுவும் ஒரு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏசி உட்காந்து இவங்க வந்து ஸ்மூத்தா போகணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க எங்க நம்மளுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து பஸ்ல போறாங்களா, அப்போ ரோடு வந்து கார்ல போட்டாலும் கரெக்டா இருக்கும், லாங் லைஃப் வரணும், சும்மா பிரேக் டவுன் ஆனா எங்களுக்கு வந்து டென்ஷன் ஏறாங்க அப்படின்ட்டு வேற ஏதாவது நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற செலவு வந்து 50 ரூபா. ஆனா நான் சொன்னது 200-300 கோடி செலவு. அது கூட 50 ரூபான்றது நெக்லிஜிபிள்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ தான், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் வச்சுக்கிறாங்க. 50 ரூபா தானே அப்படி. அப்போ சொசைட்டி நமக்கு ஃப்ரீயா போறதுக்கு அவ்வளவு வேலை பார்க்குது. புரியுதா? சொசைட்டி நமக்கு அவ்வளவு பண்ணுது. நம்ம அதுக்கு சொசைட்டி என்ன பண்றோம்? இப்ப நீங்க ஜிஎஸ்டி செட்டப் ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு செலவு, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணிருப்பாங்க சார்? கம்ப்யூட்டர், இந்த வீட்டு வாடகை, ஒரு சாஃப்ட்வேருக்கும் செலவு பண்ணுவோம். உங்களை நல்லா அவர் வந்து அவரோட எக்ஸ்பென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி செலவு இருக்கு. ஆனா நீங்க வாங்குற சார்ஜ் எல்லாம் எவ்வளவு? ரொம்ப ஒரு பர்சனுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ரொம்ப நெக்லிஜிபிள் தான் வாங்குவீங்க. 1 லட்ச ரூபா இருந்தா நீங்க 100 ரூபா, நான் வந்து ரேஷியோ சொல்றேன், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்ச ரூபா இருந்தா 100 ரூபா 50 ரூபா தான் வாங்குவீங்க. ஆனா அந்த பர்சனுக்காக நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க? அவரு வந்து நெக்லிஜ், அவருக்கும் நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி தரோம். ஒரு பர்சனுக்கு, ஒரு பர்சன் மட்டும் எடுத்துக்கோங்க. அவர் இடத்துல இருந்து அவர் ஃப்ரீயா தான் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு போறாரு. அந்த மாதிரி தான் நம்ம சொசைட்டில நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம், சொசைட்டி வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து நான் இந்த கிராட்டிடியூட் வார்த்தை எதுக்கு காட்டுறேன்னா, நம்ம ஒர்க் பண்றதை எப்படி பண்ணணும், நான் உங்களுக்கு காட்டி நீங்க மற்றவங்களுக்கு எப்படி பண்றது காட்டுறேன். ஆனா நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னா, சொசைட்டி எனக்கு இவ்வளோ கம்மி விலையில இவ்வளோ சூப்பரா பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது சொசைட்டிக்கு நம்ம திருப்பி பண்றோம்னு யோசிக்கணும். நீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த சூரியனுக்கு யாருக்கு கேட்கணும்? பொங்கல் காட்டணும். இப்போ அவ்வளவு பெரிய சூரியனு நம்ம ஆர்த்தி காட்டி தான் வைக்கணும். அது பேர் என்ன? நன்றி கடன் தான் இருக்கு. அவ்வளவு பெரிய சூரியனுக்கு ஆர்த்தி காட்டணும்னே சூரியன் அப்படியே அப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்த்தி காட்டிட்ட
நான் இனிமேல் இன்னும் 10 வருஷத்துக்கு நல்லா எரிவேன் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்ஸ், இந்த நாள் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தேங்க்ஸ். அதான் நம்ம பண்றோம். இப்போ இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, சூரியனுக்கு ஆர்த்தி காட்டுற மாதிரி சொசைட்டிக்கு நம்ம ஆர்த்தி காட்டணும். நீங்க எப்படி ஆர்த்தி காட்டுறீங்கன்னா ஜிஎஸ்டி காட்டணும். ஒன் ஆஃப் தி எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரோட்ல யாரும் ரோட்ல வண்டியில போறவங்க புடிச்சு கேளுங்களா என்ன சொல்லுவாங்க? இல்லை சார் நான் மிஷின் ஷாப்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நம்ம வச்சிருக்க நட்டு போல்ட்டு இந்த கார்பெண்டர் ஒர்க் அவங்க தான் பண்ணியிருக்கோம். புரியுதா? அந்த மாதிரி இந்த சொசைட்டி நமக்கு அவர் பண்ணிட்டு இருக்கு, நம்ம சொசைட்டிக்கு வந்து ஜிஎஸ்டி பண்ணி தரோம் அப்படின்ட்டு அந்த கிராட்டிடியூட் காட்டணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கணும். அது எப்படி வரும்? அண்டர்ஸ்டாண்டிங் வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு என்ன பண்ணா, இந்த கிராட்டிடியூட் ஃபீல் எடுக்கணும். நான் சொசைட்டிக்கு பண்றேன், சொசைட்டி அவ்வளோ பண்ணுது, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டிட்டேன். நான் சொசைட்டிக்கு என்ன பண்ண போறேன்? அது ஜிஎஸ்டி பண்ண போறேன். ஜிஎஸ்டி வந்து கஸ்டமருக்கு வந்து கஷ்டமே இல்லாம ஸ்மூத்தா பண்ணி தரப்போம். அந்த மைண்ட் செட் வேலை பார்த்தோம்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா வரும். நீங்க தனியாக உட்காந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிளாஸ் இருக்கணும் எதுவுமே தேவை. இது வந்து இவர் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணணும். அந்த புள்ள இருக்கு சொன்னோம், நான் இவ்வளோ சொசைட்டி எனக்காக இது பண்ணு இவ்வளோ பண்ணுதுன்னு சொன்னோன்னே எனக்கு உள்ள வந்து ஒரு பூஸ்ட் வரும். அப்படி வந்து எனக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் வரும். யார் இப்படி ஏது இப்படி பண்றாங்க அப்படின்னு. புரியல? சொசைட்டி லவ்ஸ் யூ த மோஸ்ட். சொசைட்டி தான் இருக்கே நம்ம அதிகமாக லவ் பண்ணுறது. நம்ம வீட்டில் சொன்ன ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அது ஓகே. சொசைட்டி தான் நம்ம அதிகமாக லவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க காட்டுற அன்பு சொல்லிட்டு இல்லை, 10,000 ரூபாய்க்கு ரோடு போட்டு நீ போவா அப்படின்னு சொல்றது எப்படி? செலவே இல்லை, போயிட்டு வா, அவ்வளோதான். அதாவது சொசைட்டி நமக்கு லவ் காட்டுது. கிராட்டிடியூட் மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியர். நீங்க அந்த கிராட்டிடியூட் ஃபீல் காட்டிட்டீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே ஓப்பனாக சொல்லணும்னா நீ யோசிக்க தேவை, ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ கஸ்டமர்கிட்டயே வந்து நான் சொல்ற ஃபீல்ட பண்ணி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோவப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இவர் வந்து நிஜமாலே கோவப்படுறாரா, நம்ம சைடு தப்பா இல்லை அவங்களுக்கு தெரியாம பண்றாங்களா அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நீ ஈஸியாக டீல் பண்ணுங்க. சார் சாரி சார் நான் பண்ணிட்டேன், நீங்க அதை பார்க்க வச்சிருக்கீங்க, அதோட செக் பண்ணுங்க அப்படியே சொல்லுவோம். இந்த ஃபீல் இருந்துச்சுன்னா ட்ரை டு ஷோ கிராட்டிடியூட் டே டு டே. நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப பெருசா சொல்லிட்டேன், அவ்வளோ வேணாம். இப்போ வந்து இங்க ஏதாவது கிளீன் பண்ண வருவாங்க, இந்த ரோடு கிளீன் பண்றாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ, நம்ம சுத்தமா வச்சிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம், நினைச்சா பண்ணலாம். ஆனா நமக்கு வேலை இருக்கு. நான் இந்த கேட்கலாம், நான் பெருக்க மாட்டேன், நான் நாளைக்கு பெருக்கிட்டேன், அவங்க தேவையில்லைன்னு சொல்றோம். ஆனா நமக்கு வேற வேலை இருக்கு, நம்ம வேலை ஈஸி பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நன்றினா அவங்களுக்கு நன்றி இப்படி எல்லாம் உங்க மனசுக்குள்ள உள்ள ஒரு ஃபீல் நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க, தேங்க்ஸ் அவ்வளோ அப்படி போகும். இப்படி அதான் டே டு டேன்றத வார்த்தை முக்கியம். டே டு டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். நீங்க உட்காந்து தேங்க்யூ ஆர்த்தி எடுக்கிறது அதெல்லாம் வேணும். அதே பைக்ல போறீங்க, பஸ்ல போறீங்க, கிளீன் பண்ற பாருங்க, தேங்க்ஸ் பண்ணும், அவ்வளவுதான். அப்படி நீ வேற வேலை பார்த்துருங்க, அவ்வளவுதான் போதும். அந்த ஒரு செகண்ட் போதும். அதே டே டு டே பண்ணணும், அதுதான் இந்த மைண்ட். புரிஞ்சா? கிராட்டிடியூட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன பண்ணா வரும் அப்படின்னா கிராட்டிடியூட் தான் வரும். அண்டர்ஸ்டாண்டிங். நான் அடுத்து தள்ளி போறேன். அடுத்து வந்து இப்போ வந்து நான் 2 ஃபீல் சொல்லியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்டிங், கிராட்டிடியூட் சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதுக்கடுத்து வந்து இவர் ஒரு பார்ட் சொன்னார், எனர்ஜி பார்ட் சொன்னார். அதுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு எப்படி பண்ணணும், எப்படி டே டு லைஃப்ல பண்ணணும். இப்போ நான் இவ்வளோ பூரிப்புல ஒரு விஷயம் பண்றதுனால எனக்கு எங்க இருந்து எனர்ஜி வருதுன்னு தெரியாது. நான் எல்லாமே ஃபீல் பார்ட்ல பேசிட்டு இருக்கேன். இது வந்து நான் 100% உணர்றேன். நானே ஒரு 50 எனக்கு உணர்ந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். நான் டே டு டே லைஃப்ல ஃபுல்லா இருந்தேன், ஆனா நான் அது ஒரு செகண்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு சந்தோஷத்துல இப்போ எனக்காக இவர் பண்ணியிருக்காரு. திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல ஒரு கோடி போட்டாரு, எல்லாரும் கூட 1 கோடி போட்டோம், நமக்கு எப்படி இருக்கும்?
அப்ப அவர் சொல்றாரு எனக்கு இந்த வேலை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படி வேலை பார்க்கணும்? பறந்து போய் வேலை பார்க்கணும். எல்லாரும் ஒரு வீடு போட்டாங்க சார். அவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு ஃபைல் பண்ண ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடிச்சுடு அப்படின்னு பறந்து போய் வேலை பார்க்கணும். அந்த பறக்க எங்கிட்டு இருந்துச்சு? அதை பறக்கிறது அந்த 1 கோடி போட்டாதான் நான் சொன்ன ஃபீல். அந்த 1 கோடி போட்டாருல, அதுதான் நம்ம சொசைட்டிக்கு 100 கோடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த ஃபீல். நம்ம அக்கௌண்ட் 100 கோடி போட்டாங்க. இப்ப கேட்கற ஜிஎஸ்டி ஃபைலிங் அவ்வளவு பறப்போம். ரொம்ப 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு இருப்போம், நைட் 12 மணிக்கு வேலை பார்ப்போம். கலாய்க்கிற சொல்றேன், சும்மா ஃப்ளோர சொல்றேன், சும்மா ஜாலிக்கு தான் சொல்றேன். தப்பா வச்சுக்கிறேன். நான் அந்த ஃபீல் சொல்றேன். 1 கோடி போட்டாங்க, சின்ன வேலை முடிச்சு கொடுத்துருப்பாங்க. எப்படி வேலை பார்ப்போம்? எது இவ்வளவுதானா, நான் முடிச்சு தரேன் பாருங்க அப்படின்னு வேலை பார்ப்போம். போதும் சார், நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதை வரட்டுமா, இறங்கி ஒரு வேலை பார்க்க வரட்டுமா கேட்ட, இதெல்லாம் நான் வரணும், நீங்க சீட்லயே உட்காருங்க, நானே எடுத்து வந்து காட்டுறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் பூஸ்ட். இது 2 ஃபீல் இருந்துச்சுன்னா எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. அப்படி வரும் எனர்ஜி. இது நான் அந்த டே டு டே லைஃப்லாம் இது பண்ணிட்டு இருந்தா தான் நான் வரும். ஏன்னா இதே நீங்க 1 கோடி போட்டாங்க, அந்த நான் சொல்ற மாதிரி பறந்து வேலை பார்க்கறது, இந்த எதுவுமே இவர் சொன்ன மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணோம்னா 1 வாரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கு திருப்பி வேலை சொன்னார்னா 1 கோடி போட்டுட்டு எத்தனை வாட்டி வேலை வாங்க, அந்த ஃபீல் வந்துடும். நம்ம எய்மே வந்து லாங் டர்ம், டே டு டே. அந்த எனர்ஜி எப்பயுமே இருக்கணும். அப்போதைக்கு அந்த மில்லர் மாதிரி வந்துட்டு போகக்கூடாது. மில்லர் வேலை சொல்ல தேவை, நம்ம சூரியன் தான் எப்பயுமே பிரைட்டா இருக்கும். அதனாலதான் இந்த பூஸ்ட் அப் வந்து இந்த 2 ஃபீல் இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிராட்டிடியூட் gives us கரெக்ட் மோட்டிவேஷன் டு கரெக்டான மோட்டிவேஷன். நான் 1 கோடி போட்டாங்கன்றது கரெக்டான மோட்டிவேஷன் இல்லை. நான் 1 கோடி போட்டாங்க போய் வேலை பாருன்னு பறந்து வேலை போட்டேன், அது கரெக்டான மோட்டிவேஷன் இல்லை. ஆக்சுவல் கரெக்டான மோட்டிவேஷன்னா அவங்களை புரிஞ்சுக்கிட்டு நன்றி விசுவாசத்தோட வேலை பார்க்கணும். அதான் கரெக்டான மோட்டிவேஷன். அதான் நான் சொல்றது சூரியன் மாதிரி இருக்கும். நான் 1 கோடியை போட்டு நீங்க வேலை பார்க்கறது வந்து மின்னல் மாதிரி ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும். அதனால ஒரு யூஸ் இல்லை. சூரியன் தான் நார்த்து காட்டும், சூரியன் மாதிரி இருக்கும். எனர்ஜி லெவல் will be high only in this mindset. இப்போ நம்ம வேலை பார்க்குறோங்க, காலையில சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்காந்தோம்னா ஒரு எனர்ஜி வரும். ஒரு பீக் எனர்ஜி நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க எப்பயாச்சும் ஒர்க்ல. இல்ல 11ஆம் தேதி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். எப்படி அப்படியே முடிச்ச அந்த எனர்ஜி ஃபீல் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு மந்த் எண்ட்லயே இருக்கு, ஸ்டார்டிங்லயே இருக்கு, மிடில்ல இருக்கு, டெய்லி இருக்கும். அந்த 11ஆம் தேதி இருக்கிற ஃபீல் உங்களுக்கு டெய்லி இருக்கும். இந்த மைண்ட் செட் இருந்தீங்க, நம்ம டெய்லி தான் எனர்ஜி வரும். உங்களுக்கு எனர்ஜி ஒரு நமக்கே பிடிக்கும்ல, அப்புறம் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்மளே நம்மளை வியந்து பார்ப்போம். அது வந்து இந்த மைண்ட் செட் தான். புரியுதா? அடுத்த வீக் அடுத்து வந்து எக்ஸிக்யூட். நான் இது வந்து ஓட ஸ்டார்ட் பண்றாரு, இப்பதான் ட்ராக்ல இருந்து எந்திரிக்கிறேன். புரியுதா? அந்த எனர்ஜி நான் சொன்ன ஃபீலு, அந்த எனர்ஜி பூஸ்டப், அந்த ஒரு செகண்ட் வந்த உடனே நம்ம வந்து எக்ஸிகியூஷனுக்கு வந்து அந்த நம்ம பயப்படுறதோ பதட்டப்படுறதோ எதுவும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். எனர்ஜி வந்துருச்சா எக்ஸிகியூஷன் தான். ஏன்னா இது அப்ப நம்ம ஏன்னா நமக்கு பிரச்சனை என்னன்னா எல்லாம் நம்ம கைக்கூடி வந்துடும். இவர் சொன்ன மாதிரி உடம்ப வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்படி சுருக்கி வச்சிருக்கிறதோ, நம்ம வந்து ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணாம இருக்கிறதோ, அதனால உடம்பு வந்து நம்ம பயங்கரமா ஏமாந்துடும். நமக்கு எல்லாம் வந்துடும் சார், ஃபீல்லாம் வந்துடும், எனர்ஜி வந்துடும். ஆனா உட்காந்து வேலை பார்க்க மாட்டோம். வேலை பார்க்க கையில வராது, கையில ஸ்ட்ரெச் ஆகுது, எனக்கு எதுக்குன்னே புரியாது. அப்ப நமக்கு மேல நமக்கு குற்றவுணர்ச்சி வந்துடும். குற்றவுணர்ச்சி தான் வந்துடும். குற்றவுணர்ச்சி வந்து அவ்வளவுதான், மற்ற 3 திருப்பி டவுன் ஆயிடும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவ்வளவு ஃபீல் டேட் மட்டும் வரும். இங்க உடம்புல போயிடுச்சுன்னா மிச்சம் 3மே வந்து என்னப்பா இவ்வளவு பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களை நீ நம்ம மனசு நம்ம நேரத்தை ஏமாத்தி அவ்வளவுதான். அவங்க சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் நடக்காது, நம்ம டேட் போயிடுவோம் அப்படின்னு ஃபீல் வந்து. இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த எக்ஸிக்யூட் பட்டனை அவ்வளவுதான்
அது சரியோ தப்போ பண்ண கரெக்டா எவ்வளோ தப்பா வரும் நான் பண்ணிடுவேன். உடம்பு வந்து வளையுதோ வளையுதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பண்ணிடுவேன், இறங்கி பண்ணிடுவேன். அந்த மைண்ட் செட் வந்துட்டோம்னா கரெக்டா வந்துட்டு தப்பா வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. புரியுதா? ஒரு அவ்வளவுதான். இந்த 3 வந்தோடனே நீங்க கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்க கையில நடுக்குதா, சரி நடிக்கிட்டு போகணும் அப்படின்னு ஒர்க் பண்ண. ஏன்னா நமக்கு 3மே வந்து கஷ்டப்பட்டு டே டு டே லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணி வந்திருக்கோம். கடைசி எண்ட்ல போகும்போது மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு. ஓகேவா? இப்போ இந்த 4மே இது 4மே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி அலைன் பண்றது நான் திருப்பி சமையல் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு வர வேண்டியது வந்து அண்டர்ஸ்டாண்டிங். அது எதுக்கு வருது? பாம்பு படிச்சுக்கிறான், பாம்பு வரல, அந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். அடுத்து வந்து கிராட்டிடியூட். சொசைட்டி வந்து நமக்கு எவ்வளோ பண்ணிக்குது, நம்ம வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ பண்ணணும், நம்ம கம்பெனிக்கு நம்ம எவ்வளோ பண்ணணும். நான் ஒரு ஃபீல் சொல்லிடுறேன், அதை நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு வேலைக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட எல்லாருமே ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஆஃபீஸ் ஃபைல் எடுத்துகிட்டு போறீங்க. அவங்க 9 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன உள்ள போறீங்க, போனால் உட்கார சொல்றாங்க. அப்போ ஒரு பயம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் வேலை என்ன யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியும், தெரியாது. யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலைக்கு அந்த சீட் உட்காருங்க, ஃபைல வச்சுக்கிட்டு ஒரு சீட் உட்காருங்க. உள்ள எச்சா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து நீங்க தான் அப்படின்னா எப்படி உட்காருங்க? வெட்டி நடக்கும், வாய் சொன்ன எல்லா ஃபீலும் வந்துடும். வேர்க்கும், வாய் நடுங்கும், கை நடுங்கும், எல்லாம் நடுங்கும். வந்துருக்காங்க. அடுத்து உங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள போயிட்டீங்க. உள்ள போயிட்டு உட்காருறீங்க. அவர் இன்டர்வியூக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ வந்து எத்தனை வாட்டி நம்ம வாய் தவறி நம்ம பேரை தப்பா சொல்லிருக்கோம். அது எத்தனை வாட்டி சண்டை இருக்கும், பயம் வந்துருக்குமா? எல்லாருமே இருக்கும். பேர் தப்பா சொல்லிருக்கோம், இடத்துல ஊர் பேர் தப்பா சொல்லிருக்கோம், பத்தது மாத்தி சொல்லிருக்கோம், தெரியாது. சரியா? இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நீங்க பேச பேச அவங்க முகத்துல வந்து ஓகே இந்த பையன் நல்லா தான் பண்றாங்க, நீங்க நல்ல கேண்டிடேட் தான், அவங்க மூஞ்சில உங்க நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி ஓகே அப்படின்னு பேசணும். அப்புறம் வந்து கால் பேக் பண்றோம்னு அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு ஒரு நாள் கழிச்சு ஃபோன் வருது, நீங்க செலக்டட் அப்படின்னு ஃபோன் வருது. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல்? அந்த நீங்க பயந்தது, நடுங்கிறது எல்லாமே மறந்து போயிடும். அப்போ வந்து அந்த கம்பெனி மேல உங்களுக்கு என்ன இருக்கும்? மரியாதை வரும். அந்த கம்பெனி மேல முதல் வேலை எனக்கு கொடுத்துருக்காப்பா, தேங்க்ஸ் அப்படின்னு மரியாதை வரும். இப்போ அந்த முதல் நாள் உங்களுக்கு கிடைச்ச மரியாதை நீங்களே ட்ரை யோசிச்சு பாத்தீங்க, ஒரு வருஷம் கழிச்சு இருக்குமா? அது பேசிக் தான். இருக்குமா? அது உண்மைதான், இருக்காது. நான் இப்போ இந்த கிராட்டிடியூட் ஃபீல் என்ன சொல்றேன்னா, அவங்க நீங்க செலக்ட்னு சொன்னோன்னே அந்த கம்பெனிக்குள்ள என்ன மரியாதை இருந்துச்சோ அதே தான் ஒரு வருஷம் கழிச்சு இருக்கும். அதுதான் ஆக்சுவல் கிராட்டிடியூட். உங்களுக்கு புரிய எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்ற கருத்து அதுதான். நீங்க முதல் செலக்ட்னு வந்து மரியாதை இருந்துச்சோ அதே மரியாதை ஒரு வருஷம் இருக்கு. ஏன்னா நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மரியாதை ஒரு வருஷம் இருக்கு. புரியுதா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங், நான் சொன்ன இந்த கிராட்டிடியூடு, அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ள ஒரு எனர்ஜி சூப்பர்பா. நீங்க அடுத்த நாள் ஒர்க்கு எப்படி போவீங்க? பஸ் தூங்க ஏஞ்சி நல்லா குளிச்சுட்டு திரும்பி ரசிட்டு பயபக்தியோட போவீங்க ஒர்க்கு. அந்த எனர்ஜி வரும். லேட்டா போயிடக்கூடாது, கரெக்டா போய் நின்றுணும், கரெக்டா இருந்துடும், அந்த எனர்ஜி வரும். தூக்குறதுல இருந்து அப்படி வேகம் எந்திருப்பீங்க. உடம்புனா உங்களுக்கு எந்திரிக்க வேணாலும் சொல்லாது, அப்படியே டக்குன்னு எந்திரிப்பீங்க, குளிப்பீங்க, அப்படியே போயிருவீங்க. அந்த எனர்ஜி. அடுத்து வந்து அங்க ஒர்க் பண்ணும்போது ஒர்க் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு அசைன் பண்ணிட்டாங்க. இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. சரியா? உங்களுக்கு வந்து பண்ண தெரியல, என்னென்ன லைட்டாக டவுட் வந்துருச்சு, சீனியர் ரெஸ்பான்ஸ் பண்ணல, நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து ஒர்க் பண்ணும்போது சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் சீனியரே வந்து உங்களை மதிப்பாங்க. சரி பரவாயில்ல, பையன் ஏதோ பண்றான், சொல்லிக்கிறவங்க ஏதோ பண்றான் அப்படின்னு நினைப்பாங்க. பண்ணாமே விட்டீங்கன்னா பயத்துல ஏன்னா பண்ணாம இருக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஆனா தப்பா பண்ணா கூட பாராட்டணும், பரவாயில்ல பையன் பண்ணியிருக்காங்க.
இப்போ அலைன் ஆயிடுச்சு நாலுமே. இப்போ நாலுமே உங்களுக்கு அலைன் ஆயிடுச்சு. எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏஆர்டி போடணும், எனர்ஜி ஜீரோ, நாலுமே அலைன் ஆயிடுச்சு. இப்படி நீங்க இவரை சொன்ன டாஸ்க் டே பண்ணணும். அப்பதான் நான் சொல்றதே புரியும். அதான் அது ஃபர்ஸ்ட் சைடு செகண்ட் சைடு. நான் கிளாஸ் இருக்கும்போது எடுத்தோடனே நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. நான் சொல்றது மட்டும் சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு சூப்பரா புரியும், நல்லா புரியும், ஃபீல் பண்ணுவீங்க. இவர் சொன்னா கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஆனா இவர் சொல்ற பாட்டு மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சொல்ற மாதிரி நம்ம மெயின் லைனே டே டு டே டெய்லி பண்ணணும். 1 நிமிஷம் 5 நிமிஷம் அது போதும். அது பண்ணிட்டோம்னா இந்த ஃபீல்லாம் உங்களுக்கு பீக்ல வரும். நான் சொல்றது ஓகேவா? அடுத்து வந்து நான் ஃபைனல் கன்க்ளூஷன் கேட்கிறேன். இது வந்து ஒரு நான் சொன்னது, இது வந்து உங்களுக்கு ஷேட் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு காரு, சரிங்களா? நான் இங்க இருந்து தாம்பரத்துக்கு போகணும், சரிங்களா? கார்ல போகணும் முடிவு பண்ணிட்டேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து காரு வேணும். காரு முடிவு பண்ண மட்டும் போதாது, காரும் வேணும். அதுதான் வந்து நம்ம உடம்பு, புரியுதா? நம்ம உடம்பு தான் நம்ம காரு வேணும்ல குட் பண்றது, அதுதான் நம்ம கார். செகண்ட் வந்து நம்ம வந்து ஃபியூல், எனர்ஜி. உள்ள வந்து எனர்ஜி வரணும், அதுதான் ஃபியூல். காரை மட்டும் வச்சுட்டு நல்லா பழம் தொடச்சி வச்சுட்டு ஃபியூல் எல்லாம் ஸ்டார்டே ஆகாது. காரு அங்கே எதை நிற்கும், ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள எனக்கு எனர்ஜி கண்டிப்பா வேணும், சரிங்களா? அடுத்து வந்து டிரைவர். காரை ஃபியூல் பண்ணி எனர்ஜி போட்டேன். ஆக்சிலேட்டர் நான் எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு ஸ்பீட்ல போகணும், எவ்வளவு கம்மியா போகணும், இவ்வளவு இப்ப நான் வேகமா போகணும் மெதுவா போகணுமா, ஓவர்டேக் எப்போ பண்ணணும், அதை வந்து நான் ஃபீல் பண்ணணும். இப்ப நான் வேகமா போகணும் மெதுவா போகணும் எனக்கு தெரிஞ்சா தானே, ஃபீல் பண்ண தானே. இப்ப அந்த டெஸ்டினேஷன் வந்து நான் 4 மணிக்கு போகணும் அப்படின்னா அப்ப நான் 3 மணிக்கு எழுந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அந்த கார் நான் எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியும், புரியுதா? அது வந்து நம்ம டிரைவர், நம்ம எப்படி ஓட்ட போறோம் சொல்ற மாதிரி ஃபீல் பண்ண, சரிங்களா? அடுத்து வந்து ரூட். இப்போ இங்க தாம்பரம் போகணும்னா நான் எந்த ரூட்டை பிடிக்கிறேன், ஷார்ட் ரூட்டா இல்லை டைம் இருக்கு லாங் ரூட் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஷார்ட் ரூட் வேணா மேல்பலமா இருக்கும், இல்லை நம்ம ராங் ரூட் பிடிக்கலாம் அப்படின்னு லாங் ரூட் வேணா வேகமா போகணும் ஷார்ட் ரூட் பிடிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு என்ன கரெக்ட் தப்புன்னு அதுல வரும், கரெக்ட் தப்பு அதுல வரும், புரியுதா? இப்போ நீ சொல்லுங்க, இந்த 4ல ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டேன், நான் வந்து டிரைவர் எடுத்துட்டேன். அப்போ இது 3மே வந்து பெஸ்ட். இதே இடத்துல வந்து நான் ரூட் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்களேன், அப்ப டிரைவர் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியே ஒரே இடத்துல சுத்திட்டே இருப்பாரு, இந்த தெருவே சுத்துவார். ஏன்னா மிச்சமும் அவர்கிட்ட இருக்கு, ஆனா இங்க போகணும்னு தெரியல, அப்ப தெருவே சுத்துவார், புரியுதா? இப்ப இந்த 4மே நம்ம அலைனாதான் நம்ம ஒரு ஒர்க்கே பண்ண முடியுன்றது ஒரு உங்களுக்கு உங்களுக்கு புரியுமா? ஈஸியான எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் டே டு டே லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள், ஓகேவா? In order to achieve happiness or goal, we should follow 4 things like in the picture. If one is not present, then we cannot reach the goal. Okay. If one dominates others, it will run out of energy and we will fail to achieve our goal. இப்போ இந்த இடத்துல ஒரு டாமினேஷன் பண்ணுது, இந்த 4ல வந்து ஏதாவது ஒரு டாமினேஷன் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஃபியூல் வந்து என்ன சொல்லுது, இல்ல இப்போ நான் வந்து இப்போ இந்த ஃபியூல் டைப்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த இடத்துல பெட்ரோல் போடணும், ஆனா சிஎன்ஜி ஊற்றி விட்டுச்சு, கேஸ் இல்லை டீசலை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதான் போடுவேன். இப்போ ஃபியூல் வந்து இதை டாமினேட் பண்ணுது. இப்போ என்கிட்ட பெட்ரோல்ல டீசல் தான் இருக்கு, அதான் ஊற்றுவேன் அப்படின்னா பெட்ரோல் கார டீசல் ஊற்றினா போகுது, அதே இடத்துல இதே மாதிரி டிரைவர் இருக்காரு. டிரைவர் வந்து ஷார்ட் ரூட்ல போகணும், அதுல வேகமா போறாரு, மேடு பலமா இருக்கு, வண்டி போயிடும், அது அவர் இஷ்டத்துக்கு போனான். அதுதான் இப்போ இந்த இடத்துல இப்போ மேடு பலமா இருக்குன்னா அது மெதுவாக தான் போகணும், பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் தான் ஊற்றணும், அது இஷ்டத்துக்கு அது போகக்கூடாது. நாளைக்குமே கோஆர்டினேஷன் இருந்தாதான் நம்ம தாம்பரம் போய் ரீச் ஆக முடியும். இந்த தாம்பரம் சொல்றது உங்களோட நோக்கம்.
அதான் நம்ம இருக்கு. இவர் வந்து தண்ணி கட்டினார்ல, ஏழி தண்ணி, அதான் நம்ம இருக்கு. இந்த 4 அடையணும். Align them and achieve success. அவ்வளோ செஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் கேட்குறீங்கன்னா நான் நினச்சி ஏதாவது 4 கேள்வி கேட்டதா நினைச்சு நீங்க கேளுங்க. நீங்க கேட்குற கேள்வி கேட்கும். சும்மா ஸ்கூல் என்ன கிளாஸ் ஆகிட்டு சும்மா டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. புரியல அதெல்லாம் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, ஃபீட்பேக் எல்லாமே சொல்லுங்க. இங்கேருந்து கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். செஷன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நீங்க ஸ்டார்டிங் சொல்லுங்க. நான் கேட்டேன்மா 4 திங்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளான், ஹார்ட் ஒர்க், நாலேஜ், அதுக்கப்புறம் சிஸ்டம், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சொன்னீங்க. நீங்க பண்ண இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புத்தியா மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க்ன்றது ஃபிசிக்கல் பாடி எடுத்து வந்துருக்காங்க. அது பிளான் பண்றது, நாலேஜ், சிஸ்டம் ஃபாலோ பண்றது, சிஸ்டம் ஃபாலோ பண்ண மைண்ட் வச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புத்தி மட்டும் தான் யோசிப்பே பார்த்தாங்க. மீதி 3 எப்பயுமே விட்டுருவோம். ஸோ அதுக்காக தான் நான் செஷன் இப்படி எடுத்துக்கணும். இப்போ நான் ஆக்சுவலாக நாங்கள் எடுக்க வேண்டியது நான் சொன்ன செஷன் அதுதான். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷனாக அதான் வரும். நான் சொல்கிறதான் வந்து அப்படியே சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணால் போவோம். ஆனால் இது 3மே இருந்தால் தான் நான் சொல்கிறது புரியும் உங்களுக்கு. அதனால தான் உங்கள் ஃபீட்பேக்ஸ், கொஸ்டின்ஸ், இந்த கான்ட்ரவர்சியாக இருக்குது, இந்த எக்ஸாம்பிள் கான்ட்ரவர்சியாக இருக்குது. சொல்லுங்க. ஆமாம். எப்படி எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி கொடுத்தா உடனே வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் மாற்றி எக்ஸாம்பிள் மாற்றிக்கலாம். எக்ஸாம்பிளை மாற்றிட்டு நல்லா யாரும் அந்த அளவுக்கு புரியுது. வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க, பட் அது வந்து அங்கே டெம்பரரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை என்ன எக்ஸாம்பிள்? நீங்க இப்போ நான் எப்படி இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாரு? ஹீரோ யாரு? ஹீரோ இப்போ பிடிச்ச ஆள் யாரா இருக்காங்க? ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச ஆள் யாரா சொல்லுங்க. பிடிச்சாலும் யாருக்கும் தெரியாது. அப்ப ஹீரோயின் யாருன்னா சொல்லுங்க. ஹீரோ, ஹீரோயின், பொலிட்டிஷியன் யாரும் எல்லாம் சரி நீங்க சொல்லுங்க. நான் எல்லாம் புரியுது. எல்லாம் மஸ்ட். இல்ல அவர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாரா? அம்மா அம்மா பிடிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுருக்காங்க. ஈக்குவல் தான். அப்போ நான் மத்தவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லுவேன். பிடிச்ச ஆள் ஹீரோ, இளையராஜா. 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 சரி பையன். நீங்க அஜித்தா. உங்களுக்கு எனக்கு கமலஹாசன். கமலாசன். இப்போ இளையராஜா, கமலாசன், அஜித், பையன் பிடிக்க வச்சுக்கலாம். இப்போ இங்க 4 பேருமே ஒரு வேர்ட் சொல்றாங்க. நீ ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து அதிகுமார் சொல்றாரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாரு. ஜிஎஸ்டி படிக்கணும் அப்படின்றாரு. உங்களுக்கு கமலஹாசன், இளையராஜா வந்து அவங்களே வந்து டைரக்டா உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கறாங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? பூஸ்ட். இப்போ புரியுதா? அதுதான் நான் பண்ண சொல்ற எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்சாங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம சொசைட்டி கிராட்டிடியூட்ல ஃபீல் அந்த வரும். இப்போ உங்க பையனே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, காய்ச்சலா இருக்கு, எனக்கு வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் வரும். பூஸ்ட் வரும். பண்ணி தரலாம்னு ஒரு பூஸ்ட் வரும். பண்ணி தரலாம் மைண்ட்ல மட்டும் இருக்காது, எனர்ஜியோட வரும். ரோட்ல ஒருத்தர் பசியா இருக்கான். அதே பசி இவனுக்கும் இருக்கும். சாப்பாடு ஒண்ணுதான் இருக்கு. எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த இவனுடைய புரியுதா? பசி இருக்குது. உனக்கு என்ன ஃபீல், நீ என்ன ஃபீல் பண்றியோ அதே ஃபீலிங் தான் அவனுக்கு இருக்கு. அந்த ஃபீலை மேட்ச் பண்ணும்போது நீ என்ன பண்ணுவ? அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வந்து அந்த ஃபீல், அவனோட ஹாப்பினஸ் எடுத்துட்டு நான் வந்து காசு பணம்ன்றது தப்பா யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான்.
பேக்ரவுண்ட் தான் இன்டென்ஷன் இருக்கா ஏய் இன்டென்ஷன் இது புரியுதா? இந்த ஃபீலிங் கரெக்டா? புரியுறது சொல்லுங்க. புரியுதா? எக்ஸாம்பிள் வந்து வேண்டாம்ன்ற மாதிரி வேற எக்ஸாம்பிள் மாத்திக்கிங்க. அடுத்த செஷன் அத நான் சொன்ன மாதிரி அவங்க புடிச்ச ஆளு கூட சொல்லி ஓகே சொன்னீங்கன்னா ஒரு இதா இருக்கும். ஏன்னா அது காசுக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே புரியுது அவங்க நினைச்சுப்பாங்க. நல்ல ஃபீல்ஸ் அதான் ஏன்னா நம்ம இல்ல இல்ல idea. இது வந்து சைலேஷும் விஷயமும் வந்து ஃபீலிங் வந்து நம்மளோட எப்படி மிங்கிள் ஆகலாம் கனெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் அது சொல்லுங்க. வந்து ரியல் ஃபீலிங் அவங்களுக்கு இல்ல, அந்த இல்ல அவங்களுக்கு இல்ல. இப்போ வரும்போது இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஏன்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வந்து எனக்கு இது எனக்கு சம்மந்தமே இல்லை, கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டூ வீலர்ல போனாங்க, ஒரு ஸ்டோரி வந்து சொன்னாங்க. அந்த 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 ஸ்டோரி வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். எனக்கு அந்த ஸ்டோரி வந்தோடனே இவங்க பண்ண அந்த செஷன் வந்து அந்த ஒரு ஸ்டோரியில கனெக்ட் ஆயிடுச்சு. நீ இந்த ஸ்டோரி சொல்ல முதல்ல வரைக்கும் நீ சொல்லல, லாஸ்ட்ல தான் அந்த ஸ்டோரியே சொன்னான். அந்த லாஸ்ட் அந்த ஸ்டோரி சொல்லவும் எனக்கு என்டர் வேர்டிங்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு, ஈஸியா இருந்துச்சு. அது வரைக்கும் என்கிட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவரா பேசினா எனக்கு வந்து ஸ்டோரிக்கு கனெக்ட் ஆகல. அது வந்ததுக்கு அப்புறம் அது இப்போ ஸ்டோரி கிட்ட நான் இத சொல்லலாம். இப்போ இந்த பிபிடி இல்ல இந்த பிபிடி இல்ல, அது வந்து நான் அதுக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு இருக்கா இப்ப அந்த ஸ்டோரி பாருங்க, அதுல இருக்கும். அது இருந்தா ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா என்னோட புரிதல் அது கரெக்டா இருக்குது, அதே இது சேம் இது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வியூஸ் ஒருத்தருக்கு இது எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு ஃபீலிங்ல கனெக்ட் ஆகுது. மொபைல் காமிச்சோம் மொபைல்ல இது வாட்ஸ்அப்ல கனெக்ட் இருக்கா? அவங்க வாட்ஸ்அப் உங்களோட வாட்ஸ்அப்ல கனெக்ட் இருக்குங்களா? அப்படி இது வாட்ஸ்அப்ல தான். அதுங்களா? ப்ராப்ளம் வாய்ப்பு உண்டா? நார்மலா இல்ல இங்க அவங்களுக்கு அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். மாதிரி தெரியுதா சர்ப்ரைஸ் சார்? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஆ இது எல்லாம் என்னன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா புத்தி சொல்லுது
ஓகேவா? இல்ல, இல்ல. அந்த பொன்னியின் ஃபர்ஸ்ட் சார் ஒரு மோட் ரிப்பீட் பண்ணுங்க. ஆ இல்லை ஏதோ சொல்ல வந்தீங்க அது அதான். காது வாங்கல. ஓகே ஓகே. இப்போ இந்த கேர்ள் இருக்காங்க, இவனுக்கு ஃபர்ஸ்ட் புத்தி சொல்லிடுச்சு எங்க வேணா போகணும்னு சொல்லிட்டு, மனசுல சொல்லுது இல்ல இல்ல நம்ம பிடிச்சது தான் போகணும்னு சொல்லிட்டு அவனையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. இவனுக்கு என்ன ஆகுதுன்னா அவன் சொல்லிட்டான் போகணும்னு சொல்லிட்டு, புத்தி என்ன பண்ணிருக்கான் சரி போலாம் சொல்லிட்டு போயிருக்கணும்ல, மனசு உள்ள புது போலாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி போகணும்னு சொல்லிட்டு இவன் அங்க கேட்கணும். அவன் இல்லைன்னா கேட்க இப்போ போகணும்னு சொல்லிட்டு நம்ம போயிருக்கணும்ல, இவன் சொன்ன அந்த எக்ஸிக்யூட் சொன்னால எல்லாம் புரிஞ்சிடுச்சு எனக்கு. அவன் சொல்லிட்டா போகணும்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்பான்னு புரியும். எக்ஸிபிஷன் இல்லைங்க, இவர் கல்வி போயிருந்தா வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இருக்கு. அங்க போயிட்டு சரி வந்துட்டமே சாப்பிட்டு பார்ப்போம், இவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் மிஸ் பண்றோம். நம்ம கொஞ்சம் நம்ம செக் பண்ணாலே போதும். அவன் வந்து சைலண்டா வண்டி எடுத்து கிளம்பிடுவான். ஆமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும் அவன். அவளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. ஆமா இங்க அவனை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவன் இவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ரெண்டு பேரும் போத்தா இருக்குடா. மாத்தி கன்ஃபியூஷன். தூக்கியதுன்றத விட அவங்களுக்கு அலைன் ஆகல. புத்தி ஒண்ணுல இருக்கு, மனசு ஒன்று சொல்றது புத்தி ஒண்ணு சொல்லுது. அது போக பிசிக்கல் பாடி வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி தெரியாம இருக்காது, அந்த சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையா இருக்கும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் லவ்வே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எனர்ஜி இருக்கு, புத்தி சொல்லிட்டாவ நீ போன்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷன் மிஸ் ஆகுது. எக்ஸிபிட் பண்ணியிருந்தானா இந்த பிரச்சனையே வந்துருக்காது. எனர்ஜி கூட இருக்காது, பூஸ்டப்பும் ஆகிட்டாங்க. சொன்னோடனே சூப்பர் நம்மளே ஏற்றமா போயிடலாம். எக்ஸிபிஷன் ப்ராசஸ் உள்ள இறங்கிட்டோம்னா ஆமா அதுதான் லாஸ்ட் பார்ட் எக்ஸிபிஷன். குட். எப்படி இருந்தது? any questions? அங்க நான் ஃபீட்பேக் என்ன சொல்லுவாங்க பார்த்தேன், நீ சொல்லுவாங்க. உங்க கேக்கலையா? தெரியல அதான் கேக்குது. கேக்குதா சார் கேக்குதாங்க? சார் சொல்றேன் சார். சார் என்ன அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட புரிதல் கொஞ்சம் சொல்லுங்க. ஐயப்பன் சார் உங்க புரிதல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. செஷன் புரியுது. போக புரியும். ஓகே குட். ஐயப்பன் சார் எப்படி அவங்க அப்பா பொண்ணுக்குள்ளே ஒரு ஆர்குமெண்ட் சொல்றது நான் வந்து நான் அவங்க சொல்லுவேன். யாருக்கு மாறிக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னாங்க இல்லையா சொல்லுங்க. கரெக்ட் தான். அது அந்த இடத்துல சொல்லணும். சார் சொல்றது சொல்ல கேட்டா இருக்கும், போகும்போதுதான் புரியும். அது சாரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஐயப்பன் சாருக்கு கேக்குறாங்க. ஐயப்பன் சார் கேட்டுதா? உங்களோட புரிதல் என்ன இருக்குது? மைக்கிங் இருக்காங்க. யா யூனிட்டோட ஸ்பீக்கர் இல்ல. அது மாறி என்ன புரிஞ்சிருக்குது? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சொல்லுங்க. சொல்றாங்க நம்ம கேட்கல. ஆமா கேட்கற சத்தமா சொல்லுங்க. இல்ல போன்ல போன்ல பேசு. நீ நான் இதுல ஸ்பீக்கர்